அபயம் 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 பராசக்தியை பதியும் மண்டங்களை அகமர வகுத்த அருட்பெரும் ஜோதி பரசிவ பதியை பரசிவாண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெரும் ஜோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி அளவில் பல் சத்தரை அளவில் அண்டங்களை அளவர வகுத்த அருட்பெரும் ஜோதி உயிர் வகை அண்டம் உலப்பில எண்ணில அயவர வகுத்த பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலக மக்கள் எல்லாம் நம் மக்களாகுக, நம் மக்கள் எல்லாம் சன்மார்க்கிகள் ஆகுக, சன்மார்க்கிகள் எல்லாம் நினைத்த நலம் பெற்று வாழ்க, எல்லா உயிர்களும் எம்பொற்று வாழ்க, எல்லா உயிர்களும் எம்பொற்று வாழ்க. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, கொல்லா நெறியே குரு அருள் நெறியென கொள்க, வள்ளல் மலர்பதம் வாழ்க வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் செய்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சவுண்ட் கொடுக்கல, சவுண்டா இருக்கு பாரு, பக்கத்துல இருக்கனாலே எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன தலைப்பு பேசலாம்? என்ன தலைப்பு வேணும் எல்லாருக்கும்? என்ன வேண்டும்? சரி, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நாம் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம். சிலரு நல்ல வசதியா இருக்கிறாங்க, சிலரு துன்பத்தில் இருக்கிறாங்க, சிலரு புகழோடும் பேரோடும் நல்லா இருக்கிறாங்க, சிலரு அந்த நிலையில இல்லாம குறைவான ஒரு நிலையில இருக்கிறாங்க, சிலர் இன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க, சிலர் துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த மாதிரி ரெண்டு நிலையா ஆகி போச்சு? இறைவன் கருணையான உள்ளவர் தானே, அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே அவர் கொடுத்துருக்கணும் இல்லை? ஏன் இந்த மாதிரி பாகுபாடு ஏன் ஏற்படுகின்றது என்று நம்ம சிந்திக்கணும். என்னன்னா, எதனால? நம்ம முன்பு செய்த வினை பயனால. சரியா? அதுவே இந்த மகாதேவ மலையில பாத்தீங்கன்னா 86வது பாடல்ல தீவினை நல்வினை என்னும் வன் கயிற்றால், தீவினை நல்வினை என்னும் வன் கயிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே, என்னப்பா செஞ்சிட்டு இருக்க? நல்வினை தீவினை என்கின்ற அந்த கயிற்றால வச்சு எல்லா ஜீவர்களையும் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காயப்பா, என்ன பண்ண கேட்கிறாரு. ஏவினை நேர் கண்மடவார் மையற்பேயால். என்ன, எதனால இது ஏன் நடக்குது கேட்கிறாரு. ஏன் இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்க? நல்ல வினை செய்தாலும் தீய வினை செய்தாலும் இரண்டுக்குமே பலன் உண்டு. நல்வினை செய்தாலும் என்ன இருக்கு? பலன் இருக்கு. தீவினை செய்தாலும் பலன் இருக்கு. ரெண்டுக்குமே இருக்கு.
நம்ம நினைச்சுக்கிட்டோம் நான் ரொம்ப நல்லதா நான் செய்துட்டேன், அதனால அடுத்த பிறப்புக்கு நான் வேற எங்கேயோ போறேன்னா இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. நல்வினை செய்யறப்ப என்ன இருக்கக்கூடாது, நான் என்ற அகங்காரம் அங்க வந்துடக்கூடாது, மாட்டிக்குவோம். நான் என்ற அகங்காரம் வந்தா என்ன செய்வான், மாட்டிக்குவோம். நம்மள இரும்பு சங்கில கட்டினாலும் தங்க சங்கில கட்டினாலும் ரெண்டு ஒண்ணுதான். தீவினை செய்யறப்ப இரும்பு சங்கிலியும், நல்வினை செய்யறப்ப தங்க சங்கிலி, ரெண்டும் கட்டுதான். சரியா இல்லையா? சோ நம்ம பார்க்கணும். அப்போ இறைவன் என்ன செய்யற, நாம் செய்கின்ற, இறைவன் நமக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை, நாம் செய்கின்ற நல்வினை தீவினை என்ற வன் கயிற்றால், எப்படிப்பட்ட கயிறு பாருங்க, ஆட்டுகின்ற தேவே. அப்போ ஒவ்வொரு ஜீவர்களும் நம்ம படுகின்ற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் நாம் முன்பு செய்ததினால் வந்தது என்ற ஒரு உணர்வு நமக்கு வேணும். சரியா? அதன் பிறகு இப்போ இந்த வினைகள்லாம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்மளுக்கு இந்த வினை வருது, எதனால வருது? மூணே விஷயம்தான், சொல், செயல், எண்ணம். சரியா? எப்படி வருது நம்மளுக்கு, சொல், செயல், எண்ணம், இந்த மூன்றுதான் வருதுன்னு நம்ம பெருமானார் நமக்கு அதை பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒன்றொன்றையும் 4 பெருமான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வினை ஏன் வருதுன்னா, நாம் சொல்கின்ற ஒவ்வொன்றும், நாம் செய்கின்ற அத்தனையும் எங்க போய் சேருது, பிரபஞ்சத்துல போய் அது ரெக்கார்ட் ஆகுது. நம்ம செய்கின்ற அத்தனையும் எங்க ஆகுது, பிரபஞ்சத்துல அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. நன்றும் தீதும் பிறர் தரவாரா, வேற யாரா நம்மளுக்கு நல்லது கிடையாது. நன்றும் தீதும் பிறர் தரவாரா, நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் நாம தான் காரணம், தீது நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம அடுத்தவங்கள நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்த பழியும் நம்ம போட முடியாது. ஏதோ முற்பிறப்புல நான் இதை செய்தேன், இந்த பிறப்புல நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கொண்டே இருக்கணுமே தவிர, அவங்களாலதான் ஆச்சு, அவங்களாலதான் ஆச்சு, அவங்களாலதான் ஆச்சு, ஆச்சு ஆச்சுன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாம நம்ம டைம் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ நன்றும் தீதும் பிறர் தரவாரா, நம் செய்கின்ற ஒவ்வொரு ஒரு சொல், செயல், எண்ணங்கள் எல்லாமே எங்க ரெக்கார்ட் ஆகுது, பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆகுது. சரியா? பிரபஞ்சத்துல ரெக்கார்ட்னது அது எப்படி எங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு அடுத்த கேள்வி. நம்ம எப்படி வந்திருக்கிறோம், அறிவே இல்லாம பசாந்த காலத்துல அஞ்ஞான வெளியில இருக்கிறப்ப இறைவன் என்ன செய்யறாரு, கருணையோடு நம்மளை எடுக்கிறாரு அங்கிருந்து. நம்மை போல் கோடி சூரிய பிரகாசத்தோடு இந்த ஆன்மா இருக்குதே, ஆனால் எதுல மறைப்புண்டு கிடக்குது, ஆணவ மலம், இயற்கை மலம். யாரும் அதை கொடுக்கவில்லை. ஆணவ மலம் எப்படிப்பட்டது, இயற்கை மலம். அப்ப அது அங்கிருந்து அவர் எடுக்கிறாரு நம்மள. எதனால் பிரிக்கப்படுறது, பக்கம் எதனால் பிரிக்கப்படுறது, அருள் சக்தியினால். சிவன் என்கின்ற அதோடைய செயல் தான் என்னது, அந்த அருள் சக்தி. அப்ப என்னது, பரமஹாசத்தில் அணுக்களாக இருக்கின்ற, சிருஷ்டி நியாயத்துல பார்த்தா பெருமாள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, பரமஹாசத்தில் அணுக்களாக இருக்கின்ற அந்த அணுக்களுக்கு பெயர் ஆன்மா. இறையுடைய அந்த இடத்துல இருக்குது, பரமஹாசத்துல இது இருக்குது. இருக்கிறப்ப அந்த அணுக்களுக்கு பெயர் தான் ஆன்மா. அதை தன் அருள் சக்தியினால், அப்ப அந்த அருள் சக்தியின் செயல்பாட்டினால பக்கம் அப்பக்கமாக அது பிரிக்கிறது. அதே மாதிரி ஏன் நான் பிறப்பு நான் எடுக்கிறப்ப நான் என்ன பாவம் செஞ்சிருப்பேன், நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தோமானால், புல்லாகி பூண்டாகி புழுவாகி எத்தனையோ பிறப்பு எடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த மனித பிறப்பை நம்ம எடுத்திருக்கோம். நம்ம மனுஷனா ஆகாயத்துல இருந்தாலும் நம்ம குதிச்சே வரல. இவல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்தோம்னா, அந்த ஒன்னொன்னையும் நம்ம பார்த்தோம்னா, ஒரு செல் எது இருக்கு, அமீபா ஒரே செல் தான், பேரமிசியம் ஒரே செல் தான். அது அப்புறம் ரெட்டை செல்லா மாறுது, மூணா மாறுது. அதே மாதிரி அதே போல ஹார்ட்லாம் பாத்தீங்கன்னா, மீன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சேம்பர். அந்த வண்டிகள் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் சேம்பர் தான் இருக்கும். அதே போல 3 ஹார்ட், நம்மளுக்கு 4 சேம்பர். சோ அது அந்த பரிணாம வளர்ச்சியில அது அடுத்த நிலையில வந்துதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த உடலை நாம் எடுத்திருக்கின்றோம். சரி, உடம்பு தனு போன போகத்தை கொடுத்து இறைவன் நம்மளுங்க அனுப்பி இருக்கிறார், நம்ம சொல்றோமா இல்லையா? தனு கரண போன போகம்,
அந்தந்த நிலைக்கு தக்கவாறு அதை எடுத்துட்டு நம்ம இந்த பிறப்புக்கு நம்ம எல்லோருமே வந்திருக்கிறோம். தனு என்கின்றது என்ன கொடுத்தாரு? தனு என்றால் என்ன? உடம்பு. எந்த உடம்ப கொடுத்தாரு? இந்த உடம்பியா? இந்த உடம்பையா கொடுத்தாரு? எந்த உடம்ப கொடுக்கிறாரு? நமக்கு முதல்ல நம்மளை எடுத்து இறைவன் காரண உடல் என்று ஒண்ணு கொடுக்கிறாரு. நமக்கு தெரியும் தானே. இது என்ன ஆகுது? ஸ்தூல தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமா மாத்துறாரு. அப்ப இந்த உடம்பாக இருக்கின்றத, இந்த உடம்ப என்ன செய்யறாரு? சுத்த தேகமாக மாற்றி, சூக்கும தேகமாக இருக்கிறத பிரணவ தேகமாக மாற்றி, அதுக்குள் இருக்கின்ற காரண உடலாகினது ஞான தேகமாக மாற்றப்படுகின்றது. அதனால்தான் பெருமானார் என்ன சொல்றாங்க? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவ காருண்யமே கடவுள் வழிபாடு. நீ ஜீவகாருண்யம் செய்ய செய்ய உன்னுடைய அன்பும் அறிவும் பெருகும். இதெல்லாம் கலை அறிவு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நிலைக்கு போனவர் இந்த அறிவுலாம் மறந்தே போய்விடும். நம்மளுக்கு என்ன தேவை? ஜீவகாருண்யம் செய்து 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 அங்கே இருக்கின்ற அந்த அறிவு சுத்த மெய் அறிவாகி இருக்கின்ற பெருவெளியில் பூரணமாக தான் கடவுள் ஒருவரே, அது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று நீ காண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எது? சுத்த மெய் அறிவாகி இருக்கின்ற பூரணமான வெளியில நம்ம இது பூரணமா ஆகணும். நம்மளுடைய அறிவு ஜீவகாருண்யம் செய்ய 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 அந்த அறிவு விளக்கம் அது கூடி 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 அந்த நிலைக்கு இது எப்ப போகுதோ அப்போதான் அந்த நிலைக்கு போய் என்ன செய்யும்? அந்த நிலையை போய் இது பற்றி பிடிக்க முடியும். அப்ப இறைவன் என்ன செய்யறாங்க? இந்த ஆன்மாவை எடுத்து அதுக்கு காரண உடல், அந்த காரண உடலுக்கு ஒரு உர போடுறாங்க. அதுக்கு பேர் கோசம். சரியா? கோசம் என்றாலும் சட்டை என்றாலும் எல்லாம் ஒண்ணு. ஆனா இறைவன் எவ்வளவு கருணை பாருங்க. மொத போடுறதே ஆனந்தமய கோஷம் சொல்லிட்டு அதே காரண உடலுக்கு அவங்க போடுறாங்க நம்மளுக்கு. அப்ப அந்த காரண உடல் என்ன ஆகுது தெரியும். இது தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம். சரியா? காரண உடல் அந்த 3 பிரிவா இருக்கு. இப்ப உள்ளுக்கு இருந்தா வெளியே போட்டுட்டு வராங்க. அப்போ முதல்ல என்ன செய்யறாங்க? அந்த காரண உடலை எடுத்து அதுக்கு ஒரு உரை போடுறாங்க. அதுக்கு பெயர் ஆனந்தமய கோஷம். அப்படி ஒரு சிலிர்ப்பு, அதுக்கு ஒரு சந்தோஷம். அது பாவம் இல்லையா? பாசார்ந்த காலத்துல ஒண்ணுமே தெரியாம அறிவும் விளங்காம இருந்த ஒரு ஆன்மாவை தூக்கி ஆனந்தமய கோஷமாகிய சட்டை போட அதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். கருணையாக இருக்கின்ற இறைவன் அதை தான் முதல்ல போட்டு விடுறாரு. அதை போட்டோன்னு அதுக்கு பேர் தான் காரண உடல் அல்லது ஆனந்தமய கோஷம். காரண உடல்னு ஏன் அதுக்கு பேர் மீதி உள்ள 3 உடம்புகள் ஃபார்ம் பண்றதுக்கு அதுதான் காரணமாக இருக்கின்றதுனால அதற்கு பெயர் காரண உடல். சரியா? இப்ப என்ன செய்ய போறாரு? இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு மேல கொண்டு போயிட்டு அடுத்தாப்புல இருக்கின்ற கஞ்சுக உடல் இல்லைன்னா 5 அப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம எங்க கொண்டு போய் அங்க வச்சாருன்னு உங்களுக்கு புரியும். இல்லைன்னா வெனன்னு ஒண்ணு இருக்குது, அது எப்படி உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்லி வரப்ப கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க. முதல்ல என்ன இருக்குது? காரண உடல். அங்கதான் இறை இருக்குது, அங்கதான் இறை ஆற்றல் இருக்குது, உள்ளொளியாக இறைவன் அங்கதான் இருக்கிறாரு. அதனாலதான் சத்து சித்தானந்தம் சச்சிதானந்த நிலை. வெளியே இருந்து உள்ள பிறப்பு என்ன ஆகுது? ஆனந்த நிலைக்கு இது போய் சேருது. அப்ப அந்த ஒரே போட்டோன்னே அடுத்து என்ன பண்றாரு? 5 லேயர்ஸ் அதுக்கு மேல போட போகுது. அந்த 5 என்பதுதான் கஞ்சுகம். கஞ்சுகம் அல்லது அதுக்கு என்ன பேரு? விஞ்ஞானமய கோஷம். சரியா? அந்த 5 என்னது? போட்டாரு இல்லையா? அந்த 5 என்னது? காலம், நியதி. எந்த காலம் வர நம்ம என்ன செஞ்சுட்டு போனோமோ அந்த நியதி வர இந்த ஆன்மாக்கள் என்னென்ன நிலையை அடைய வேண்டும் பூட்டினாரா? அடுத்த லேயர் அது என்ன பூட்டியிருக்காங்க? காலம், நியதி. அதுக்கு மேலே இருக்கு கலை, வித்தை, அராகம். அது 3 சேர்க்கிறாங்க. சரியா? இப்போ என்ன ஆயிருச்சுன்னா நம்ம ஒரு செயலுக்கு வரணும். செயலுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? இச்சை வேணும், ஆசை வேணுமா இல்லையா? எனக்கு இது வேணும், இது அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை வேணும் இல்லையா? சோ அந்த இச்சை அது. அப்ப இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வித்யா தத்துவத்துல வர்றதுதான். ஆனா நம்ம அதை பத்தி அப்படி போக வேண்டாம்.
5 உரை என்ன போட்டுறாங்க நீ மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதுல என்னெல்லாம் இருக்கு? காலம், எத்தனை காலத்துக்கு இந்த ஆன்மா என்னென்னவற்றை அனுபவிக்க வேண்டும். நீதி, அது முன்பு என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்துச்சோ, எந்த காலத்துல நல்வினை, எந்த காலத்துல தீவினை, எதெல்லாம் அது வந்து என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டுமோ என்று அவர் போட்டுறாரு. அதுக்கு அடுத்து என்னது? கலை. கலை என்பது அது வந்து கிரியேஷனுக்கு வருது. கிரியேஷன் என்னது? கிரியா சக்தி. சோ அதுக்குள்ள வந்து என்ன ஆகுது? அடுத்த லேயராக இருக்கின்ற அந்த கிரியா சக்தி இருக்குது. வித்தை என்பது அறிவு, ஞான சக்தி. அராகம் என்பது என்னது? விட்டுருக்கோம் இன்னொன்னு, இச்சை. நான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு இச்சை, ஆசை இருந்தாதான் அதை செய்யணும்னு தோணும். ஆசையே இல்லைன்னா அது கிடக்குதுன்னு தூக்கி போட்டுருவோம். அது உண்மையா இல்லையா? உங்க விருப்பத்துக்கு செய்வாங்களா? இச்சை இருந்தாதான் நம்ம செய்வோம். நீங்க எல்லாரும் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தினா உங்களுக்கு அது செய்யணும்னு இருந்தா தானே செய்வீங்க, இல்லைன்னா அது கிடக்குதுன்னு தானே போடுவீங்க. கரெக்ட் தானே? அதனால என்ன வேணும் நம்மளுக்கு? இச்சை வேணும். எல்லாம் சிரிக்கிறாங்க, அததான் எல்லாரும் பண்றாங்க. சோ நம்மளுக்கு என்ன வேணும்? அதை செய்யணும் என்ற ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு உந்துதல் வேணும். அப்ப இச்சையை கொண்டு இறைவன் பூட்டவில்லை. அந்த அந்த அஞ்சுக பொடி இல்லைன்னா கஞ்சுகம் என்ற உடல், அதுலதான் வந்து பூட்டப்பட்டு இருக்கின்ற அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்றதுல இருந்து வெளிப்படுகின்றது தான் இச்சை ஞான கிரியை. நீங்க போயிட்டு அது 3 சேர்த்து கடவுள் பூட்டினாருன்னு நீங்க நினைக்க கூடாது. அதில் இருந்து அது வெளிப்படுகின்றதுதான் இது. இப்ப என்ன ஆயிருச்சு? இது அத்தனையும் அது எல்லாத்தையும் சேர்ந்துதான் புருடன் இல்லைன்னா புருஷன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுதான் புருடன், என்ன புருடத்தை அங்க போக வேண்டாம். சோ அதுன்னு சொல்றாங்க. இப்ப இது என்ன ஆயிருச்சு? எல்லாம் பூட்டி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அடுத்துக்கு இதுக்கு என்ன வேணும்? வெளியாக வேண்டும். கரெக்டா இல்லையா? அடுத்த செயல்பாட்டுக்கு அது வரணும். அந்த செயல்பாட்டுக்கு அது வர்றதுதான் என்ன ஆகுதுன்னா, அது கூட கொண்டு போய் என்ன செய்யறாரு இறைவன்? அதுதான் குண தத்துவம், அதுதான் பிரகிருதி மாயை. சரியா? இந்த பிரகிருதி மாயை தான் நம்மளுடைய மூல மாயை. அதுதான். ஏன்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அந்த ஆகாயம், ஆன்மா, பிரகிருதி மாயை, இது 3ஐயும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க? சுக்களத்தில் அது வந்து விடுறாங்க. அங்கதான் அது போகுது. எது 3 போகுது? ஆகாயம், ஆன்மா, என்னது அடுத்து? பிரகிருதி மாயை. பிரகிருதி தான் குணங்கள். நம்ம ஒவ்வொருத்தர் சின்ன பிள்ளைங்க பாருங்களேன், சொல்லி கொடுக்காம சிலது பிடிவாதமா இருக்கும், சிலது கோவப்படுது, சிலது மந்தமா என்னமோ நடக்குது, உட்கார்ந்துகிட்டு இருக்குது, விதவிதமா தானே இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்காம அந்த குணங்கள்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அதுல பதிவு. அதுதான் நம்மளுடைய அடுத்த பிறப்புக்கான சிப். அதுதான் பூட்டுறாரு. அந்த இடத்துலதான் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் அதுல என்ன ஆகுது? பதிவு ஆகி கொண்டே இருக்கின்றது. அதுதான் குண தத்துவம். அதுக்குள்ளதான் கொண்டே என்ன பண்றாங்க? அதுதான் மனோமய கோஷம் இல்லைன்னா குண உடல். அது என்ன பண்ணுது? இது எல்லாத்தையுமே அதுல போட்டுறாரு. சரி, அது வந்து என்ன 3 குணம் என்ன இருக்கு? ராட்சசம், தாமசம், சாத்வீகம். சோ இந்த 3 குணம் தான் நம்மளுக்கு இருக்கு. சோ அதுல கொண்டு அதை போட்டாச்சு. ரைட்டா? இப்ப நம்மள எங்க கொண்டு போட்டு வச்சிருக்க? அது அந்த குணம் என்கின்ற அது இந்த குணம் இதெல்லாம் வந்து எங்க இருக்குதுன்னா சித்தம். சித்தத்துலதான் அது பதிவாகுது. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4ம் என்னது? அந்த கரணங்கள். சரியா? இது என்ன பண்ணும்னா, இந்த மனசு ஒன்ன பார்க்கும், அடுத்து வந்து என்ன செய்யும்? புத்தி அதை விசாரிக்கும். சித்தம் என்ன செய்யும்? நான் இத மைக்குன்னு நான் சொன்னேன்னா, என் சித்தத்துல என்னைக்கோ இது மைக்குன்னு நான் படிச்சிருப்பேன், அதுல ஒரு பதிவு இருக்கு. அந்த பதிவு இல்லாம நான் இதை மைக்குன்னு சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. கரெக்டா? அதனால பழைய பதிவுகள் எல்லாமே சித்தத்தில் வந்து பதியப்படி இருக்கின்றன. அதுதான் வந்து என்னது? நம்மளுடைய மூல பிரகிருதியாக இருக்கின்ற அங்கே வந்து பூட்டப்படுகின்றது. சோ முதல்ல என்ன பார்த்தோம்? ஆனந்த மயக்கோஷத்து காரண உடல்ல பூட்டியாச்சு. அந்த கஞ்சுக உடல்ல என்ன போட்டாங்க? விஞ்ஞான மயக்கோஷம்னு பார்த்தோம். அதுலதான் நம்மளுடைய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த 5. சோ அதுல போட்டாச்சு. இப்ப இதுக்கு அடுத்த லேயருக்கு நம்ம வந்தாச்சு. இப்ப 1, 2 முடிச்சிச்சு. 3வது வந்து என்னது? குண உடல் இல்லைன்னா மனோமய கோஷம், மனம். சரியா? அதுல தானே இருக்குது. அதனால
அதனால்தான் மனசு எப்போதும் சொல்லுவாங்க, மனம் என்பது மந்திரக்கோள், மந்திர சாவி. மனம் என்பது மந்திர சாவி. அந்த மனதானது உன்னை மேலேயும் கொண்டு செல்ல முடியும், அதே டைம்ல உன்னை கீழேயும் கொண்டு போய் தள்ள முடியும். 2 விதமாவும் உங்களோட மனம் செயல்படலாம். ஒரு மனசு சொல்லும், நான் ஏன் இங்க வரணும், பேசாம படம் பார்க்க போயிருக்கலாமேன்னு சொல்லும். இன்னொரு மனசு சொல்லும், வேண்டாம் வேண்டாம், நீ ஒழுங்கா போய் எதையாவது கத்துக்கிட்டு வா, உனக்கு ஆன்மாக்கு ஏதாவது வேணும்னு சொல்லும். சோ நம்ம என்ன செய்யணும், சித்தம் நினைக்கும், ஆகா என்ன சொல்லலாம், அது ரெண்டும் தெரியும். அதுக்கு இங்க போனா என்ன நடக்கும்னு தெரியும், அங்க போனா. ஆனா புத்தி விசாரிக்கும், நீ எங்க போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே இது புத்தி கிட்ட கேட்காம சித்தத்துக்கிட்ட விட்டா அது இஷ்டத்துக்கு விளையாண்டு விட்டுரும். சோ புத்தி கிட்ட கேட்கணும், அது ஒழுங்கா விசாரிக்கும், நீங்க தான் போ, இதுதான் நல்லது கெட்டதுன்னு சொன்னா சித்தம் அது பாட்டுக்கு முடிவு செஞ்சு வச்சுக்குவாங்க. அவங்க எல்லாம் பதிவு தான் அவங்க. அது நல்ல புத்தி. ஆனா உனக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, உனக்கு என்ன புத்தியா கெட்டு போச்சு, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறோமா இல்லையா? சரியா இல்லையா? ஒழுங்கா பைத்தியமா இருந்தா என்ன சித்தம் கலங்கி போச்சான்னு கேட்கிறோம். ஏன் முன்னுக்குள்ளதெல்லாம் மறந்துட்டு நீ பைத்தியம் மாதிரி இருக்க, உனக்கு சித்தம் கலங்கி போச்சான்னு கேட்கிறோம். ஒழுங்கா செல்லனா புத்தி கெட்டு போயிட்டான்னு கேட்கிறோம். அந்த காரணத்தை தான் நம்ம வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா எதுக்கு பயன்படுத்துறோம் தெரியாம நம்ம என்ன செய்யறோம், அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப இது எல்லாமே அதுக்குள்ள என்ன செஞ்சுச்சு, போட்டாச்சு. இதெல்லாம் அப்ப 3 வந்தாச்சு. சோ நம்மளுக்கு என்ன 2 தான் பாக்கி இருக்கு. ஒண்ணு சூக்கும தேகம் பாக்கி இருக்கு, இன்னொன்னு நம்மளுடைய இந்த ஸ்தூல உடல். இந்த சூக்கும தேகத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அங்கதான் அந்த பஞ்ச பூதங்களா ஆன இந்த உடலானது ஒன்று இருந்தாதான் இன்னொன்று வரும், தானாக வர முடியாது இல்லையா? அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுக்குள்ள சூக்குமமாக, இது பரசரீரம் இல்லைன்னா அதிசூக்குமன்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் சொல்றாங்க. அப்போ இது மற்றது ஸ்தூல தேகம் அஸ்ட்ரல் பாடி, அண்ட் தூள தேகம் சூக்கும தேகம் அஸ்ட்ரல் பாடி, இது தூள தேகம் காஷல் பாடின்னு சொல்லிடுறோம். அப்ப அந்த இடத்துல சூக்குமமாக அது போட வைக்கப்படுது. ஒலி, ஒளி, ஓசை, நாற்றம், அது எல்லாம் தன் மாத்திரைகள். இந்த 5 தன் மாத்திரைகளும் பின்னாடி என்ன செய்யுது, அதுவே இந்த தூள தேகத்துக்கு போறப்ப அது என்ன ஆகுது, மற்ற இந்த உடம்பாக, பஞ்சபூத உடம்பாக அது வருது. இப்ப அங்க வச்சிடறாங்க. அப்பதான் இன்னைக்கு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. இதை பாக்குறச்ச பெருமானார் 60 நாட்கள் அங்க இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு நம்ம மெடிசன்ல கூட நம்ம படிச்சதே கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஓவம் இது பண்ணுது, இது பண்ணு, ஃபர்டிலைசேஷன், ஜைகாட், அதுதான் படிப்போம். ஆனா இந்த இடத்துல அந்த 60 டேஸ்ல அங்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபார்மேஷன் கரெக்டா அது ஃபார்ம் பண்ணுது. அதன் பிறகு என்ன செய்யறாங்க, அந்த 5 தன் மாத்திரைகளும் அங்க ஒரு சித்தம் போயிருச்சு இல்லையா, மீதி உள்ள மனம், புத்தி, அகங்காரம், அந்த கரணங்கள்ல ஒண்ணு அங்க போயிருச்சு. சரியா? சித்தத்துல தானே கொண்டு போய் பார்த்தோம், நம்மளுடைய வினைப்பதிவு எல்லாம் அங்க வச்சிருக்காங்க. நீ அப்ப இதுல இன்னும் 3 இருக்கு. அப்போ இதுல 5. சரியா? இந்த பஞ்சபூதங்களுடைய சூக்குமா இருக்குது 5. 5 3 எத்தனை, 8. 8 2 என்பன என்னது, 8 2 என்பன 7. முற்படி என்ன, அட்டமித்தர் பெருஞ்சோதி, இதுதான் 8. அது நம்ம இதை நீ தெரிஞ்சுக்கோ, இதுதான் முதல்ல அப்படின்னு சொல்லி பெருமானார் கொடுக்குறாங்க. சரியா? அப்ப அங்க வரப்ப அங்க என்ன ஆகுதுன்னா, அங்கதான் இப்ப நான் 10 இருக்க பிரணவம் என்கின்ற அந்த உயிர் சக்தியாக இருக்கின்ற அது அப்பதான் கொடுக்குறாங்க. அந்த உயிர் சக்தி தான் அதை கொடுத்து, அதுதான் என்ன பண்ணுதுன்னா 72 நாடி நரம்புகள் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்தாலும் இங்க பாக்குற வெயின்ஸ், நர்வ்ஸ் எல்லாம் கிடையாது. அது சூக்குமமா அது நம்மளுடைய ஹார்ட் சக்கரா இந்த இடத்துல இருக்குது. அது இருந்து என்ன பண்ணுது, உடம்பு ஃபுல்லா அதோடைய உயிர் சக்தி, எல்லா செல்ஸும் என்ன செய்யுது, உயிர் பற்றி நம்மளாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோமா இல்லையா, ஏங்குறோமா இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் ஏங்கிட்டு இருக்கோமா, சும்மா உட்காந்து இருக்கோமா, ஏங்காம இருக்கோமா? எல்லாருமே ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த பிரணவம் என்கின்ற பிரண சக்தி என்கின்ற அந்த உயிர் சக்தினால இது எல்லாமே இந்த உடம்பு என்ன செய்யுது, ஏற்கப்படுகின்றது. அப்பதான் அது வர அது இது பண்ணி நம்ம பார்த்த விண்ணப்பத்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஆவி ரூபமாக, உள் ஒளியாக, அழகா சொல்வார்ல பெருமானாரு அங்க இருக்கிறப்ப, எப்படி உள் ஒளியாக, ஆவி ரூபமாக. ரொம்ப சிந்திச்சது உண்டு அதெல்லாம் படிக்கிறப்ப. அப்ப இதெல்லாம் விளங்குறப்ப அது என்ன அங்க சொல்றாருன்றது இப்ப நம்மளுக்கு விளங்குது. இருந்துதான் அதை அவ்வளவு பாதுகாத்து அதை கொண்டு இறைவன் நமக்கு என்ன செய்யறாரு, இந்த உடல், பரமன் கொடுத்த உடலை சுடுவது என்னது, அபராதம். அதனால்தான் என்ன செய்யறாரு, புதைக்க சொல்றாரு. ஏன் புதைக்கணும்,
ஏன் புதைக்கணும்? இன்னொரு உயிருக்கு 3 நாளைக்கு என்ன செய்யும்? தனஞ்செயன் வாய்வு என்பது 3வது நாள் தான் இந்த உடம்பை விட்டு போகும். தனஞ்செயன் வாய்வு என்பது மீதி எல்லா வாயுவும் போயிடும். முத பிராணம் தான் போவோம். நம்ம என்ன செய்யறோம்? ஹார்ட்டை தான் செக் பண்ணி பாக்குறோம், உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றோம். அதை தான் கொண்டு போய் இங்க வச்சிருக்கிறாரு. அதுதான் நாடி நரம்பாக 72 நாடி நரம்பாக உடம்பு முழுதுமே நம்மளுக்கு செஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுது? அதுதான் முதல்ல போயிடும். அது போன பிறகு மீதி எல்லாமே டக்கு டக்குன்னு போக வேண்டியதான், மற்ற எதுக்குமே இல்லை. பிராணவாயு அந்த மட்டும்தான், பிராணசக்தி பிராணவாயு மட்டும்தான் மேல் நோக்கி செல்லுகின்ற வாயு. மீதி எல்லாமே கீழ் நோக்கி போகின்றது. இது மட்டும்தான் மேல் நோக்கி, மீதி எல்லாமே என்ன ஆகுது? கீழ் நோக்கி போகுது. தனஞ்செயன் என்கின்ற வாயு எல்லா வாயுவும் போன பிறகும் 10 வாயுல 9 வெளியாயிருது. ஒண்ணு மட்டும் இந்த உடம்புக்குள்ள இருக்காது. என்னது? தனஞ்செயன் வாயு என்பது மட்டும் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுனால நம்ம கொண்டு போய் அதை சுட்டா நம்ம கொலை பண்றோம், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அதை வெளியாக்குறோம். அதனால பெருமானார் என்ன சொன்னாங்க? நீ செய்யாத, நீ என்ன பண்ணாத, நீ சுடாத. பரமன் கொடுத்த உடலை நீ சுடுவது அபராதம். நீ சுற்றாத. எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? உடலை எரிக்கவே கூடாது. எரிச்சா அது ஒரு பாவம் ஆயிருச்சு, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை வெளியாக்குறதுனால. அதனால இது என்ன செய்யறாருன்னா, அந்த உடம்பு அந்த தனஞ்செயன் வாயு 3வது நாள் வெளியாறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம். ஆனா பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் அது எல்லாம் தெரியாது. 3வது நாள் நான் கொண்டு பாலை வைக்க போறேன். பாருங்க, பெரியவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு சிந்தனையோடு செயல்பட்டு இருக்காங்க. அப்படித்தானே சொல்றாங்க, 3வது நாள் நான் பால் வைக்க போறேன், 3வது நாள் இதை செய்யறேன் அதை செய்யறேன், என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா பாருங்க, அதே மாதிரி ஜீசஸ் 3வது நாள் வந்துட்டாரு பாருங்க. அந்த 3வது நாள் தனஞ்செயன் வாயு. அதனால தான் நம்ம பாடி கொண்டுட்டு வந்தோன்னே என்ன ஆகுது? அது ரைகாமட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மசில்ஸ் எல்லாம் இது ரைகாமட்டிஸ் ஃபார்ம் பண்ணது ஹெவி ஆயிருது. அதுக்குள்ள ஏதாவது இருந்தாதான் அந்த செயல்பாடு வரும். அப்ப இந்த தனஞ்செயன் வாயு தான் உள்ள உட்காந்து என்ன வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எல்லாரும் போன பிறகு அவர் போக மாட்டாரு. நீ தர்மம் பண்ணியா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அவர் போவாரு. அது வரை உனக்குள்ளதான் அவர் என்ன செய்வாரு? இருப்பாரு. சரியா? இதுதான் நம்மளுடைய உடம்போட, நம்மளுடைய ஆன்மா இது வந்த ஃபார்மேஷனோட எந்த இடத்துல நமக்கு பழைய வினைகள் எல்லாத்தையும் என்ன செய்யாச்சு? இப்ப பூட்டியாச்சு. சரி, எத்தனையோ பிறப்பு எடுத்து நம்ம வந்துட்டோம். இத பிறப்பா நம்மளுக்கு இல்லையே இல்ல. எத்தனையோ பிறப்பு எடுத்து வந்திருக்கோம். அத்தனை பிறப்புல எத்தனை பாவம் செஞ்சேன்னு நம்மளுக்கு தெரியாது. சரியா? யாருக்காவது தெரியுமா? நான் போன பிறப்புல இவ்வளவு செஞ்சேன், இந்த பிறப்புல இவ்வளவு செஞ்சேன், யாராவது கணக்கு வச்சிருக்கீங்களா இல்லையா? கணக்கு இருக்கா இல்லையா? தெரியாது. முந்தின பிறப்பே தெரியாது. நான் 1 வயசுல என்ன சாப்பிட்டேன்னு கூட மறந்து போச்சு. இப்ப பிறப்பையா நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? பெருமாள் கேட்பாங்களா இல்லையா? 72 வயசுல என்னை கேள்வி கேட்குறியப்பா, நான் முதல்ல சின்ன வயசுல 1 வயசுல உள்ளதே எனக்கு ஞாபகம் இல்ல, நீ இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அது போல நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் மறைப்பு. என்னம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறைப்பு இல்லைன்னா நம்மளாம் மாட்டிக்கோன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய பெரிய குடோன், அது நிறைய வினை வச்சிருக்கிறோம். எத்தனை லட்சம் பிறப்பெடுத்தான்னு தெரியலையே. சோ என்ன பண்ணிருக்கிறோம்? குடோன் நிறைய அங்க எக்கச்சக்கமா நம்ம வச்சிருக்கோம். ரொம்ப பெரிய ஸ்டாக்கே நம்ம தான் வச்சிருக்கோம். எல்லாருமே வச்சிருக்கோம். நானு, நீங்க எல்லாருமே வச்சிருக்கோம். சரியா? நம்மளுக்கு ஆனா தெரியாது எவ்வளவு அங்க வச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம யாருக்குமே தெரியாது. அதற்கு பேர் என்ன? சஞ்சீத கர்மா. நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம்ல, ஸ்டாக்ல, அதுக்கு பேர் தான் என்னது? குடோன்ல வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? எல்லாம் அலர்ட்டா இருங்க. சரி, இப்போ அந்த இதுல இருந்து அவளுக்கு தூக்கி தலையில வச்சா நம்ம தாங்குவோமா தாங்க மாட்டோமா? தாங்குவோமா? தாங்கவே மாட்டோம். பெரும் கருணையா இருக்கிற இறைவன் என்ன பண்றாரு? அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுக்கிறாரு. அல்லது என்ன செய்யறாரு? கொஞ்சோண்டு எடுத்து நம்மளுங்க அனுப்பிட்டாரு. இந்த உலகத்துக்கு நம்மள என்ன வச்சிருக்கிறாரு? அனுப்பி வைத்திருக்கிறாங்க. எதுக்கு வந்தோம்? பேசாம அங்கே இருந்திருக்கலாம் தானே. எதுக்கு பிடிச்சு அனுப்புனாரு? யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் வேலை வெட்டி இல்லாம அவர் எதுக்கு பிடிச்சு நம்ம இங்க அனுப்புறாங்க? பேசாம அங்க நிம்மதியா இருந்திருக்கலாமே. இங்க ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் எல்லாம் இப்படி தலைகீழ எல்லாம் இருக்குது அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்களா? யாருமே யோசிக்கலையா? பரவாயில்லையே, சிறப்பு தான். யாருமே அப்படி யோசித்து பார்க்கலையா? சரியா? அப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு கொஞ்சம் வந்திருக்கிறோம் இல்லையா? நாம் முன்பு செய்த நல்வினை தீவினைக்கு தக்கவாறு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? கொஞ்சோண்டு கர்ம தூக்கிட்டு கொண்டு கொடுத்து, அதான் ஆணவம். அதுக்குள்ள கண்மம் என்கின்ற சேர்த்துட்டாரு. சரியா? இப்போ இது கொஞ்சம் தான் அவர் அனுப்பியிருக்கிறாரு. நமக்கு எதுக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னா, எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சிருங்க,
பிறப்பா நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமே குடோன்லங்க. எங்க சஞ்சீத கர்மானி ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை நாம் கழித்தே தீர வேண்டும். உங்களுக்கு பதில் உங்க அம்மா போயிட்டு பிரார்த்தனை போட்டோ, இல்ல அங்க போயிட்டு நான் மொட்டை போடுறேன், அந்த சாமி உங்களை மொட்டை போட சொன்ன மாதிரி நான் போய் மொட்டை போடுறேன், கடவுளுக்கு என்ன முடியா இல்ல, நீ கொடுக்குற முடியா போட போறாரு, அதுல என் பாவம் கழிஞ்சிருது, கங்கையில போய் மூழ்குறேன், அங்க மூழ்குறேன், இங்க மூழ்குறேன், அதுல என் பாவம் எல்லாம் போயிரும் அப்படின்லாம் போனா போகுமா போகாதா? போகாது. மியர் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. ஆனால் பெரியோர்கள் எழுந்திருக்க இடத்துக்கு நம்ம போகலாம், தப்பு இல்லை. அவங்களோட பிளெஸிங் வாங்கிட்டு நம்ம வர வேண்டிய வேலை மட்டும்தான். அதை விட்டுப்புட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த மூழ்கிருப்பா உன் பாவம்லாம் போயிருந்தே, போகுமா போவாதா? அப்படின்னு அந்த உலகத்துல யாருக்குமே பாவம் இருக்கக்கூடாது. எவ்வளவோ பேர் போயிட்டு எங்கெல்லாமோ மூழ்கிட்டு ஓடியாராங்க. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுல எல்லாம் கழியாது. நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த சஞ்சீத கர்மானி ஒண்ணு இருக்குது இல்லையா, அத நம்ம எத்தனையோ பிறப்பு எடுத்து நம்ம கழிக்கணும். அதை இப்ப எத்தனாவது பிறப்பு எவ்வளவு வச்சிருக்கோம், எது வைக்கணும்னு நமக்கு தெரியாது. சோ நம்ம தேவனை கொண்டாந்து கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம அதை சொன்ன மாதிரி நம்ம செய்கின்ற சொல், செயல், எண்ணம், நம்ம செய்ய அதெல்லாம் பிரபஞ்சத்துல அக்யூமுலேட் பண்ணிட்டு என்ன ஆகுது, இந்த பிராரத்த கர்மாவாக நாம் வரப்ப அது கொஞ்சம் அதை கொண்டுட்டு வருது. கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது, அடுத்து நம்ம செயலுக்குள்ள வந்துட்டோம். இது பழசு நம்ம கொஞ்சம் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கு தகுந்த பாரு நம்மளுடைய வாழ்க்கைகள் எல்லாமே நமக்கு அமையும். நம்ம அந்த பிராரத்த கர்மானி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அது பிரகாரம் நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருப்போம். சரியா? சிலர் நல்ல வசதியா இருக்கலாம், சிலர் இருக்கலாம், சிலர் நல்லா படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், கஷ்டப்படலாம், கஷ்டப்படாம இருக்கலாம், நோய் இருக்கலாம், நோய் இல்லாம இருக்கலாம். ஏதோ நன்மை தீமை எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இது எப்படி கழிக்கிறது, எப்பதான் கழிக்கிறது, எப்ப கழிக்கிறது, எப்படி கழிக்க போறீங்க, எங்க போய் குளிக்க போறீங்க? இப்போதே கழிக்கணும்னு இப்ப எப்படி கழிக்க முடியும்? எண்ணம், சொல், செயல் நம்ம சரிப்படுத்துகின்ற ஒரு நிலையில இருக்கிறோம். சோ நம்ம என்ன செய்யணும், அதுக்குதான் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க வள்ளல் பெருமான், நம்மளுக்கு என்ன எடுத்து கொடுத்திருக்காங்க, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இங்கதான் இது நம்ம சரி செய்வோம். அப்போ இந்திரிய ஒழுக்கத்துல என்ன சொல்லிட்டாரு, கண் கொடூரமா நீ பார்க்காத, நல்லத கேளு, நீ தூஷணம் செய்யாத, புறம் பேசாத, நிறைய சொன்னாரா இல்லையா? அதனால நீ என்ன செய்ய, அந்த ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம அங்க போக வேண்டாம், நம்ம வந்தது வினைதான். அதனால நம்ம எப்படி சரி செய்யணும், எண்ணம், சொல், செயல் எப்படி சரி செய்யணும்னு பெருமானார் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நீ ஒழுக்கங்களை கடைப்பிடி, 4 ஒழுக்கங்களையும் கடைப்பிடி. இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், பிளஸ் இன்னொரு ஒழுக்கம் ஜீவகாரணி ஒழுக்கம். நீ ஜீவகாரணி ஒழுக்கம் நீ செய்ய 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 என்ன ஆகும், இந்த ஒழுக்கங்கள் எல்லாமே சரியா சேர்ந்துடும். நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஒழுக்கங்கள் எல்லாமே, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஒழுக்கம். அதனால்தான் நம்ம செய்ய செய்ய நம்மளோட அறிவு, அன்பு, நமக்கு அன்பு பெருகும். நம்மளுக்கு அன்பு நல்லா பெருகும். அன்பு 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 என்பது ரொம்ப நல்ல ஒரு இதுலதான் இருக்கும். ஆனா நம்மளுடைய அறிவும் அதுல என்ன செய்யும், செயல்படும். அந்த ஆன்ம ஒழுக்கத்தையும் அந்த ஜீவ ஒழுக்கத்தையும் இறைவன் அருள் துணை கொண்டுதான் நம்ம சரி செய்து கொள்ள முடியும். ஏன்னா ஆன்ம ஒழுக்கத்துல இறைவனை காண்கின்ற ஒரு நிலைக்கு இந்த ஆன்மா போயிருது. அதை பாத்தீங்கன்னா அது அவ்வளவு விரிவா அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க, என்னென்ன சரி செய்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம என்ன செய்யறோம், இப்ப ஆகாமிய வினை என்பது நாம் இப்பொழுது சேர்க்கின்ற ஒரு வினை. வினையை கழிச்சிட்டு வாப்பான்னு சொன்னா என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிட்டு எங்க போறது, திருப்பி திருப்பி தானே பிறப்பு எடுத்துக்கிட்டே வரணும். அதனாலதான் பெருமானார் என்ன செய்யறாங்க, இந்த பிறப்பை நீ என்ன செய்து விடு, இந்த பிறப்பை என்ன செய்யணும், நம்ம சரி செஞ்சிடணும், எப்படியாவது சரி செஞ்சிடணும். சரி, மனம், வாக்கு, காயம். இப்ப வருவோம். எதனால, இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தானே, நம்மளை எங்க இருந்து எடுத்தாரு, எங்க கொண்டு போய் இந்த நம்மளுடைய பிரகிருதி மாயை எங்க அந்த போட்டாரு, அதன் பிறகு இந்த ஆன்மா
எவ்வளவோ பாவங்கள்லாம் எல்லாத்தையும் செஞ்சு சஞ்சீத கர்மான்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டு வந்திருக்கேன். இதை அனுபவிக்க வரப்ப பிராரத்த கர்மானி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். எப்ப அடுத்து செயல்பாட்டுக்குள்ள இருக்கப்ப ஆகாமிய கர்மா என்கின்ற ஒன்றை நாம் என்ன செய்யக்கூடாது, சேர்த்து விடக்கூடாது. நீ நன்மை செய்தாலும் இப்ப வந்து நல்லதே தான் செய்யறாங்க. ஒரு உதாரணத்துக்கு என்னையே வச்சுக்குமே, ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நல்ல பண்ணாலாம் தொழில் நம்ம இருக்கிறோம் எல்லாம் செஞ்சீங்க, நான் இவங்களை காப்பாத்திட்டேன்னு சொன்னா அதையே எனக்கு ஒரு என்ன ஆயிருது, வினை. நல்லதுதான் நான் செஞ்சேன், ஏன் எனக்கு அந்த வினை வந்துச்சு, நான் செய்தேன். புரியுதா? ஏன் வந்துச்சு, நான் செய்தேன் என்கின்றதுனால. அதனாலதான் இந்த எல்லாம் சொல்றப்ப நான் சொல்லுவேன், ஐயோ நல்லா ஆக்கிட்டீங்க கைராஜ். நான் சொல்லுவேன், நான் இல்லப்பா, அவரு உட்கார்ந்து அவரு செய்யறாரு, நம்ம ஒரு கருவிதான் நம்ம செஞ்சுட்டு போறோம். நம்ம எந்த நட்காரியம் செஞ்சாலும் இறைவன் நம்ம செய்ய வச்சாரப்பா, கோடோடு கோடி நன்றிங்க ஐயா. எல்லாமே செய்ய முடியாத நிலையிலும் என்னைய ஒரு கருவியாக வைத்து நீ என்னை செய்ய வைக்கிறிய, அதுக்கு இந்த பரப்புல நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்ற ஒரு சிந்தனையை தான் நம்மளுக்கு வரணுமே தவிர, எல்லாரையும் செய்ய முடியல பாரு நான் ரொம்ப கிரேட்டா செஞ்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. இங்க இருக்க ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட நம்மளால நகட்ட முடியாது, அவனுடைய அருள் இல்லை என்றால். முடியுமா நம்மளால? யாராவது நான் முடியும்னு சொல்லிருங்க பாப்போம். முடியுமா இல்லையா? யாரெல்லாம் என்னால முடியும்னு சொல்றீங்க? யாரெல்லாம் என்னால முடியும் நான் செஞ்சிருவேன்னு யாரெல்லாம் சொல்றீங்க? பரவாயில்ல, எல்லாரும் நல்லா கேட்டிருக்காங்க, யாருமே கை தூக்கல. அப்ப எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருச்சு, நம்மால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல். நம்ம ஜீவகாரியம் செய்ய செய்ய என்ன ஆகும், உபகார சக்தி கூடிக்கிட்டே போவோம். நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுது, உபகார சக்தி கூடிக்கிட்டே போகுது. நம்ம ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்ப வந்து எப்ப பாரு இதேதான் எனக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம். நம்ம ஏமாறுறோம்னு வச்சுக்கிடுங்க, யார்கிட்டயும் கொடுத்து. இன்னைக்கு இவங்க ஏமாந்து இருப்பாங்க, இன்னொரு நாளைக்கு போயிட்டு இன்னொருத்தர் நம்மளை ஏமாத்திருப்பாங்க, இன்னொரு நாளைக்கு போனா இன்னொருத்தர் ஏமாத்துவாங்க. ஏன் இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குன்னா, நம்ம என்ன திருந்தல, நம்ம என்ன செய்யல, நம்ம என்ன திருந்தல. ஏமாத்துறான்னு ஒரு தடவை சேர்த்து தானே திருப்பியா அவங்ககிட்ட போய் நீ மோதுற, அவன் இப்படிதான் பண்ணுவான்னு தெரிஞ்சு நீ ஏன் அவங்ககிட்ட போகிற? துஷ்டனை கண்டா தூர நிலைன்னு எட்டதானே நிக்கணும். நீ திருப்பி திருப்பி போனா அவன் என்ன பண்ணுவான், அதேதான் நீ பண்ணுவ. இது ஏன் மறுபடி நம்மளுக்கு நடக்குதுன்னா, அவங்க சொல்றப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன் இது நமக்கு மறுபடி நடக்குதுன்னா, நம்ம என்ன திருந்தல, அதனால மறுபடி அதே சோதனை வந்துகிட்டே இருக்கு. நம்ம திருந்து வர வரும், நம்ம திருந்து மட்டும் என்ன வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா நம்ம கரெக்டா என்ன அலர்ட் ஆயிரணும். சரி இது இப்படிதான் நடக்குதா, ரைட்டு, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதுல இருந்து ஒரு ஸ்டெப் அங்க வச்சு நம்ம பயணிக்கணும். ஏன்னா திருப்பியும் போனா அதே தான் நடக்க போகுது, கரெக்டா இல்லையா? அதனால அவங்க ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. அதை சொல்லி அந்த கதையை சொல்லி கொடுக்குறப்ப, ஏன் உனக்கு திரும்ப திரும்ப இது நடக்குதுன்னா, பிரபஞ்சம் மறுபடியும் உன்னை திருத்துறதுக்குதான் மறுபடியும் கொடுக்குது. பிரபஞ்சத்துக்கு தானே போகுது, அது கொடுக்குது. நீ என்ன செய்யற, அப்பா என் தலைவிதி எப்ப பாரு எனக்கு இதுதான் நடக்குதுங்கிற, அது உன் தலைவிதியா? விதியே மதியால வெல்லலாமா இல்லையா? எப்படி வெல்லுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு, சரியா, சரியான மழை பெய்யுது, விதி அது ஆமா தானே. இன்னைக்கு மழை பெய்யணும்னா அது மழை பெய்யதான் செய்யும். நம்ம போய் கையை வச்சு நிப்பாட்ட முடியுமா? முடியாது. அது அது விதிதான், அது அப்படிதான் மழை பெய்யும், அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது பெஞ்சுதான் தீரும் அப்படின்னு நீ போறதை விட்டுட்டு மதிய கொண்டு ஒரு கொடையை எடுத்து பிடிச்சனா நீ நனையாம போலாமா இல்லையா? கரெக்டா இல்லையா? அதுதான் விதியை மதியால் எப்படி வெல்லுவது. இது இப்படிதான் நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுது எல்லாம் இப்படிதான் இதுன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம கரெக்டு இப்ப இந்த நிலையில இருக்குதா, நம்ம கொஞ்சம் சிக்கனம் பிடிக்கணும், கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கணும். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படித்தானே ஜீவகாரண ஒழுக்கத்துல ஐயா சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நீ வந்து உபகாரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணணும், விதி இப்படி இருந்தாலும் நீ மதிய கொண்டு அதை வெல்லணும். அப்போ அப்படி நம்ம செய்தாதான் நம்ம என்ன ஆகும்னா, இந்த அறிவு விளக்கமும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம தான் பயன்படுத்தாம அப்படியே நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், சேட் ஜிபிடியா போக போக பிள்ளைங்க பிரெயின்ல என்ன ஆக போதோ தெரியலையாப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். பிள்ளைங்களுக்கு அறிவு விளங்குமானே தெரியல. அன்னைக்கு இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த பிள்ளைய நீ வந்து ஹோம்ஒர்க் செய்யணும்,
தட்டி அவங்க ஹோம்ஒர்க் செய்யறாங்க. அவங்க அம்மா போனை பிடிங்கிட்டு போயிட்டாங்களாம். நான் தான் சொன்னேன் பரீட்சையில. சோ வருங்காலத்துல இந்த டீச்சரு அப்ப சாமி நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. நம்மலாம் அறிவு வழங்கணும், அறிவு வழக்க வரணும், இது வரணும், அது வரணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தா இப்ப வந்து ரோபோட்டா வந்து இறங்கி இந்த மனுஷன் என்ன ஆகுறான், மூளை வளர்ச்சியே இல்லாம வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிருவானோட சந்தேகமா இருக்கு. ஏலியன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இது பார்த்தா அப்படிதான் இருக்கே. அன்னைக்கு ஒரு குப்புசாமி இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க அவங்க பேத்தி வந்து இது எஸ்ஏ காரங்கான் எஸ்ஏ எழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். சரி புள்ள கேப்பா, பேத்தி கேப்பா, நம்ம சொல்லி கொடுக்கணும் இவரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். மணி 9:30 ஆச்சு, அவர் 10 மணிக்கு படுப்பாராம். இவர் நம்மகிட்ட வந்து கேட்கவே இல்லைன்ட்டு அவளை கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு என்ன தாத்தான்னு கேட்டான். என்னம்மா நீ இது எழுதணும்னு சொன்னியே, நீ கொண்டு வந்து தாத்தாட்ட கேட்கவே இல்லை. தாத்தா நீங்க கவலைப்படாதுங்க, நீங்க தூங்குங்க, நாங்க வந்து இதுல போட்டு நாங்க எடுத்து கொண்டு சப்மிட் பண்ணிருக்கோம். அவர் சொல்லி சிரிக்கிறாரு. இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இந்த நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது. நல்லவேளை இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இதுங்கெல்லாம் கேக்குது. அட்லீஸ்ட் இதுங்களாவது வந்து சிந்திக்கிற ஒரு தன்மை இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போலன்னு வைங்க, சுத்தமா அதுக்கு மூளையே வளராதுன்னு நினைக்கிறேன் பிற்காலத்துலாம். தயவு செய்து அவங்கவுங்க குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா எல்லாமே இப்ப ஷார்ட்கட், எதுவுமே படிக்க வேண்டாம், எல்லாமே ஷார்ட்கட். பரீட்சையில பக்கத்து டெஸ்க பார்த்து எழுத வேண்டியதான், முடிஞ்சு போஷ். எவ்வளவு சிம்பிள். நம்மள மாதிரியா கஷ்டப்படணும் வேணாம், சரியா? அதனால அந்த மாதிரிலாம் பழகாதுங்க யாரும். சரி, இப்ப வந்து நம்மளுக்கு 3 விதத்துல வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? மனம், வாக்கு, காயம். காயம் என்னது? உடல். வாக்குன்னா என்னது? சொல், மனம், சரியா? மனதாலோ சொல்லாலோ, காயம் என்பது உடலாலோ. இந்த 3ல தான் வந்து பேசிக்கா உள்ள எல்லா பாவமும் அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு அடங்கி விட்டது. 4 கொடுக்கிறாரு. முதல்ல வந்து மனம். மனம் இருக்கா எல்லாருக்கும்? இருக்குதானே? சரி. அதாவது என்னன்னா, பலவந்தமாக மனம் எதையுமே நான் பிடிவாதமா நான் இதை செய்வேன்னு சொல்லி பலவந்தமாக எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. நல்லா சிந்திச்சு செயல்பாடோடு தான் நம்ம செய்யணும். அது அப்படியே செய்யக்கூடாது. அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைக்க கூடாது. அந்நியருடைய சொத்தை என்ன செய்யக்கூடாது? கிரகிக்க நினைக்க. நடக்குது 350,000 வீட 50,000 கொடுத்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாவம் அவங்க செய்யறாங்கன்னு நினைச்சு பார்த்தாங்களா? 350,000 ஒரு வீடு போகணும், அதை வந்து ஒரு 50,000 கொடுத்து சைன் பண்ணி அந்த வீடு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம் இல்லை. ஆனா அதான் நடக்குது, சரியா? அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. அந்நியருக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும். நான் வந்து நான் எப்படி இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவன் நல்லா தானே இருக்கிறான்னு சொல்லி அங்க போயிட்டு சொல்லக்கூடாது. கேட்டெல்லாம் உடச்சு கிடிச்செல்லாம் போட்டுறக்கூடாது, சரியா? எதுவுமே பண்ணிடக்கூடாது. பக்கத்து வீட்டுல இருக்காங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்ம வாழ்த்துடுமே தவிர மற்றவர்களுக்கு நாம் தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே. இந்த பாருங்க, நாடுக்கு நாடு அடிச்சுக்கிட்டு கிடக்குது. இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தா அப்படி அடிச்சுட்டு கிடக்குமா? அடிச்சு எடுக்கிறவன் என்ன பெர்மனண்டாவா இருக்க போறான் அந்த உலகத்துல? அவனுங்க அடிச்சுக்கிட்டு உலகத்தையே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. பெருமானார் தான் அங்க போகணும், சுக்குமமா போய் அதெல்லாம் நிறுத்துறது இறைவனால் தான் முடியும். நம்மளால எந்த வல்லபமும் நம்ம கிட்ட இல்ல. இறை வல்லபத்தால் தான் என்ன செய்ய முடியும்? அதுங்க மனசுல பூந்து அதெல்லாம் நிப்பாட்டி வச்சு அட்லீஸ்ட் கொஞ்ச நாள்ல நிப்பாட்டினாலாவது பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னா போக 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 எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை. சிந்திக்கிறாங்களா? சிந்திக்க மாட்டேங்காங்க. அதுதான் அந்நியருக்கு தீங்கு செஞ்சுட்டு இருக்கான். ஒரு நாட்டுல இருந்துட்டு இன்னொரு நாட்டுல போய் என்ன செஞ்சிருக்கான்? தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த எண்ணெய் எதுக்குன்னு தெரியல. இவன் பெர்மனண்டா அதை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. பவரா? அவனை பெர்மனண்டா பவரா இருந்த கடவுள் பவரோட இருக்காருன்னா பரவாயில்ல, அவர் பெர்மனண்டா இருக்கிறாரு, இயற்கை விளக்கமா இருக்கிறாரு, இயற்கை உண்மையினரா இருக்கிறாரு, இயற்கை இன்பினரா இருக்கிறாரு, பரவாயில்ல, அவர் பவரோட இருக்கலாம். நீ என்னைக்கே ஒரு நாளைக்கு நீ அழிஞ்சுதானே போற, உனக்கு என்னத்துக்கு அந்த பவர்ன்னு கேட்கிறேன் நான், சரியா? ஒன்னே பலாத்காரமான செய்கை நம்ம செய்யக்கூடாது. அந்நியருடைய சொத்தை நம்ம அபகரிக்க கூடாது. அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைக்க கூடாது. பொறாமை கொள்ளக்கூடாது.
ஆமையிலே பெரிய ஆமை யாரு? பொறாமை. அதுதான் ஆமையில பெரிய ஆமை. So, அது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து வாக்குனால, வாயினால பொய் சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி தேவையில்லாம ஒன்ன என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. என்னைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லவே கூடாது. நம்ம எப்போது உண்மை பேசினா அது நிரந்தரமாகவே அது இருக்கும். நம்ம பொய் பேசணும்னா நம்ம இன்னைக்கு ஒண்ணு பேசி ஒண்ணு சொல்லியிருப்போம், இன்னொரு நாளைக்கு போறப்ப வேற மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்னொரு நாளைக்கு போற அந்த உண்மையே சொல்லிட்டு போயிட்டா கடைசி வரை நம்மளுக்கு நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு பொய் சொல்லிக்கிட்டு அப்புறம் ஐயோ அன்னைக்கு என்ன சொன்னேன்னு சிந்திச்சுக்கிட்டு அதெல்லாம் சரியா வராது. பொய்யே சொல்லக்கூடாது. பொய் சொல்ல ஆரம்பிச்சாலே என்ன ஆகும்? பேச ஆரம்பிச்சாலே சிந்திச்சு சிந்திச்சு பேசுற மாதிரி இருக்கும். நம்ம சரியா பேசுறோமா, கரெக்டா இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. பேசணுமா சரளமா பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுல என்ன இருக்கக்கூடாது? பொய் இருக்கக்கூடாது. கோள் சொல்லக்கூடாது. பிள்ளைங்க எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அந்த பிள்ளை இது செஞ்சது, இந்த பிள்ளை இந்த செஞ்சுன்னு என்ன செய்யக்கூடாது? டீச்சர்கிட்ட போய் கோள் சொல்லக்கூடாது. கோள் சொல்லாம சொல்லக்கூடாதா? இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு தானே, ஸ்கூல் பிள்ளைங்க தானே போட்டு போட்டு விடுறது. அதனால என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்களாம் கோல் சொல்லக்கூடாது. பெரியவங்களும் கோல் சொல்லக்கூடாது. பிள்ளைங்களுக்கு சொன்னா நாங்களாம் தப்பிச்சோன்னு நினைக்காதுங்க. யாருமே கோல் சொல்லக்கூடாது. சரியா? பின்னாடி போயிட்டே பேசக்கூடாது. கோல் சொல்லக்கூடாது. புறங்கூறல் அதெல்லாம் செய்தான். புறங்கூறல்னா அவங்க போன பிறகு அவங்கள பத்தி பேசுறது. சரியா? அவங்க முன்னாடி அப்படியே நல்லா பேசுறது. அவங்க போன உடனே இத பத்தி தெரியாதா எனக்கு அப்படின்னு பேசக்கூடாது. அதுதான் புறங்கூறல். சோ அந்த மாதிரி யாராவது செய்தாருன்னா இப்பயே திருத்திக்கிடுங்க, இப்பயே அழிச்சிருங்க. இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு அழிச்சுக்கிட்டே வாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு வினையை கொடுக்க போகுது. நான் வினையை இப்பயே கழிக்க போறேன்றவங்க எல்லாம் கவனமா கேட்டு அழிச்சிடணும். என்னென்னலாம் இருக்க என்ன பண்ணும்? அழிச்சிட்டே வரணும். என்ன சொன்னேன்? பொய் சொல்லக்கூடாது. அடுத்து என்ன சொன்னேன்? கோல் மூட்டக்கூடாது. கோல் சொல்லிக்கூடாது. ஆமாடி உன்னை பத்தி அவ அப்படிதான் சொன்னா, இவகிட்ட போய் இவ அப்படிதான் சொன்னா. இதெல்லாம் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நிறைய நடக்கும். அப்புறம் குடும்பத்திலேயே நடக்கும். அவங்க பாட்டுக்கு இங்க கோல் மூட்டி அங்க கோல் மூட்டி இவங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துக்குவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் அவங்க முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிட்டு உனக்கு ஆகாதுமா நீதாப்பா பெருசுன்னுட்டு அவங்க நகர்ந்து போட இவளை பத்தி தெரியாதான்னு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பேசலாமா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. தேவையில்லாம உட்கார்ந்து அழக்கூடாது. வீடுக்கு அழுதல். என்ன செய்யக்கூடாது? சும்மா எதுக்கு எடுத்தாலும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அழலாம அழக்கூடாதா? நம்மளுக்கு தேவை ஒண்ணுன்னா தான் அவ்வளவுதான். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் என்ன கண்ணீர்? அது முதல்ல கண்ணீரா? அந்த முதல்ல கண்ணீர்லாம் விடக்கூடாது. முதல்ல கண்ணீர் தானே, அதெல்லாம் விடக்கூடாது. முதல்ல எப்ப கண்ணீர் விடும் தெரியுமா? எப்ப விடும்? முடித்துங்க. முதல்ல எப்ப கண்ணீர் விடும்? அவனும் நானும் தான் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தோம். அது சாப்பிட முதல்ல கண்ணீர் ஏன் சொல்றாங்கன்னா, அது உணவு எடுக்கிறப்ப அது இது பண்றப்பயும் ஆட்டோமேட்டிக்கா அதுல கண்ணீர் வருமா. அது கவலைப்பட்டோ கஷ்டப்பட்டோ அது அழல. அதுதான் சொல்றது முதல்ல கண்ணீர். தெரியுதா? அது உணவு எடுக்கிறச்ச அதோடைய கிளாண்ட் அந்த மாதிரி கனெக்டட். அப்ப என்ன பண்ணா அது சவிக்கிறச்ச நானும் அவனு தான் உட்காந்து ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். crocodile tearsன்னு போட்டு. அப்ப அது என்ன செய்யும்? அதுல கண்ணுல கண்ணீர் வரும். அதனாலதான் அது உண்மையான கண்ணீரா இல்ல, சந்தோஷமா சாப்பிடக்குள்ள கண்ணீர். அதனால போய் கண்ணீர் விடக்கூடாது. அதனால வீணுக்கு அழுதல் இருக்கக்கூடாது. இந்த 4 சரியா? இது வாக்குனால் வருவது. அடுத்து காயம் உடம்புனால. சரியா? பிறர் மனைவியை தழுவுதல். தேவையில்லாம அவங்க நல்ல குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு குறுக்க போயிட்டு நந்தி மாதிரி எதையாவது பண்ணி விடக்கூடாது. சோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி இப்ப நம்மளே பாக்குறோம், கண்ணால பாக்குறோம். சோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? எக்காரணத்தை கொண்டு நம்ம செய்திடக்கூடாது. புசிக்க தகாத விரோத ஆகாரம். என்ன விரோத ஆகாரங்க? எதை புசிக்க கூடாது? இன்னொரு உயிரை கொலை பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது. அசைவெல்லாம் சாப்பிடலாம், ஒரு உயிரை கொலை பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது. உயிரை கொலை பண்ணி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. கொலை புலை என்ன செய்ய வேண்டும்? கொலை புலையை தவிர்க்க வேண்டும். நான் சொல்லுவேன், ட்ரெஸ்ஸிங் வரவங்கிட்ட நான் சொல்லுவேன்,
உன் விரல வெட்டணும்னு நீ என்ன துடிக்கிற, நீ கழுத்தை வெட்டுறத ஒரு இதை போய் நீ சாப்பிடுறியே. நீங்க நல்லா ஆழ்ந்து உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை சொன்னோம் தெரியுமா, அந்த சூக்கும தேகம்ன்ற சொல்றது வந்து ஒரு எறும்பா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அது சமமாக தான் இருக்கு. அது இறைவன் கொடுத்தது இல்லையா, எல்லாமே இருக்குது. அந்த மூலக்கிருதின்னு பிரகிருதின்னு ஒண்ணு மாற்றாருல, அந்த சிட், அதுதான் முற்பிறப்புக்கு இந்த பிறப்புல நம்ம என்னென்ன செஞ்சோன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அதுக்கு தகுந்தவாறு தான் இந்த தூள தேகம் வருது. புரியுதா? அதனால நம்ம அத்தனை பிறப்பு எடுத்தோன்னா எப்படி எடுத்திருப்போம்னு நினைக்கிறீங்க? எப்படி எடுத்திருப்போம்? சூக்குமமாக அந்த இருக்கு. ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், மூணுமே அதிசூக்கும உடல் நமக்குள்ள இருக்கின்ற அதிசூக்குமமான ஒரு உடல். பரசரீரம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இறைவன் தனு கரணத்தை கொடுத்தாருன்னா தனுவாகி அதை கொடுத்தாரு. அந்த உடலை கொடுத்தாரு, இந்த உடலெல்லாம் அல்ல. கரணம் எங்க சித்தத்துல பதிய வைக்கிறாரு. அதுக்கு தகுந்த பிரகாரம் தான் நம்மளுக்கு இதை நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ அதனால என்ன செய்யக்கூடாது, நம்ம மிருகங்களை எதையுமே நம்ம அதெல்லாம் உணவு எடுக்க கூடவே கூடாது. ஏன்னா அதுக்கும் இறைவன் அதுக்குள்ள இருக்கிறாரு. அந்த உயிரும் ஒரே உயிர் தான். நான் இன்னும் ஜோக்காவே நான் சொல்லுவேன், நீ பாட்டுக்கு ஆடு கோழி எல்லாத்தையும் வெட்டு, அதுல எத்தனை பேர் உன் சொந்தக்காரங்கன்னு உனக்கே தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. நம்ம பாவ புண்ணியத்துக்கு தகுந்த பிறகுதானே அந்தந்த பருப்பு நம்ம எடுத்துட்டு வரோம். சோ அப்ப அதெல்லாம் போய் வெட்டுறப்ப எத்தனை பேர் நம்ம வெட்டிட்டு இருக்கோம்னு தெரியலையே. வெட்டுறோமா இல்லையா? தாராளமா வெட்டுருங்க. அது உங்க சொந்தமா பந்தமா தெரியாது, கேட்டா அது மறைப்புல இருக்கு, தெரியாது, முடிஞ்சிச்சு கதை. சரியா? இப்ப என்னாச்சு, அடுத்து புசிக்கத்தகாத விரோத ஆகாரம். நம்ம என்ன செய்யக்கூடாது, விரோதனே சொல்லிட்டாரு. செத்ததெல்லாம் கொண்டு சுடுகாட்டுல புதைக்கிறோம். நீ செத்ததெல்லாம் எங்க கொண்டு புதைக்கிற? வயிற்றுல புதைச்சிட்டு உன் வயிற்ற தூக்கிட்டு கோயில்ல போயிட்டு சாமி கும்பிடுற. சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனா சாமி அருள் பாலிப்பாரா, பாவிக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டாரா. அவருக்கே நாத்து அடிச்சிடும் நம்மளை பார்த்தாலே, இது என்னப்பா சுடுகாடோட நிக்குதுன்னு. ஆனா நம்மளுக்கு தெரியாது, அவர் சூக்கமா பார்ப்பாரு, நீ சுடுகாடு இங்க நிக்குது அப்படின்ட்டு. தயவு செய்து எந்த உயிரையும் கொலை பண்ணி உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை இதுவரை நீங்க வைத்திருந்தால் இன்று முதல் தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுங்க, கடைசியில விட்டு விடுங்க. டாக்டர் குறைக்கதான் சொன்னாங்க, அதனால பரவாயில்ல நான் மீனை விட்டுட்டு கோழியை சாப்பிட்றேன் அப்படிலாம் கதை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இறுதியில் என்ன செய்யணும், விட்டு விடுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து விட்டு விடுங்க. எந்த உயிரையும் நம்ம கொலை பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு உயிரை படைக்க முடியுமா? முடியாது. நம்மளுக்கா யமன் தொழில் கொடுத்தாரு. சின்ன சின்ன மிருகத்தெல்லாம் போய் வெட்டி கொலை பண்ணிட்டு வாங்க இல்ல தானே, அதுக்குன்னு இருக்காங்க தானே. சோ அந்த மற்றவங்க தொழில்லாம் நம்மளுக்கு வேணாம். சரியா? நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து அதை விட்டுவிட சிந்திச்சு விட்டு விட்டால் நல்லது. இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது, அவங்கவுங்க வினை எவ்வளவு திக்கா இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா? கொஞ்சம் நிப்பீஸா இருந்துச்சுன்னா இப்ப சொன்னோன்னே அது ஓடிடும். கொஞ்சம் திக்கா இருந்தா டைம் எடுக்கும், திரும்ப திரும்ப போட்டு துவைக்கணும். அச்சில் வார்ப்பேன், இல்லைன்னா மடாயில வச்சு கிண்டிடுவேன்ட்டார் வள்ளல் பெருமான். சொன்னாரா இல்லையா? எல்லாத்தையும் தூக்கி நான் அச்சில போடுவேன், நீ விழுந்திருந்த அச்சுக்குள்ள, நீ விழாம நீ வெளியே விழுந்தானே என்ன பண்ணுவோம், நீ மறுபடியும் அள்ளி போட்டு மடாயில வச்சு கிண்டி மறுபடியும் அச்சில போடுவேன். சோ இந்த பிறப்பை நீங்க தப்பிச்சு கொள்ளவில்லை என்றால், அச்சில விழுந்துட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, வெளியே விழுந்தீங்கன்னா எங்க மடாயி இந்த உலகத்துக்கு திரும்ப கொண்டு போட்டு விட்டுருவாரு. இப்பயாவது கொஞ்சமாவது பொழைச்சு வந்துகிட்டு இருக்கோம், அடுத்த பிறப்பு என்னன்னு யாருக்குமே தெரியாது. சோ பிறப்பை வீணாக்கிறாதுங்க. அதனால ஓகே, தீங்கு செய்கிறவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்த, அவன் தப்பு பண்றான்னு தெரியுது, அவனை தடுக்கணும். அவனை தடுக்காம அவனுக்கு உதவி செய்யறது, அது எங்க நடக்கும்? ஸ்கூல்ல. கரெக்டா? அவன் அடிக்க போவான், பரவாயில்ல கூட 4-5 பேர் சேர்ந்து போங்க, எல்லாம் மொத்தமா போய் அடி உதையெல்லாம் வாங்குங்க. ஆனா ஒண்ணு தீங்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நமக்கு என்ன செய்யணும், நம்ம அதை தடுக்க தான் பார்க்கணும். நம்ம கண்ணில் பட்டுருச்சுன்னா அதை முயற்சி செஞ்சு அதை தடுக்க பார்க்கணும். சரி, இதுல 4 என்னதுலாம், பிறர் மனைவியை தழுவுதல் செய்யக்கூடாது. புசிக்கத்தகாத பிறருடைய மனைவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டோ தொடவே கூடாது. ஆண் என்ன செய்யக்கூடாது, பிறர் இவங்களோட மனைவின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை தொடுவதே தப்பு.
தொடவே கூடாது. அதே மாதிரி பெண்ணும் இது இன்னொருத்தங்களுடைய கணவன், அந்த நல்ல கணவன் மனைவியா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்றவங்களை போய் பெண்ணும் வந்து அந்த ஆணை தொடக்கூடாது. அதே இது சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற கணவன் மனைவியாக இருக்கிறவர்களே ஒரு ஆண் போயிட்டு அந்த பெண்ணை என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது. தொட்டால் தப்பு, பாவம். கணவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை, நம்மளுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த உரிமை கிடையாது. அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துல போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது, கவனமாக இருக்கணும். அதனால்தான் பிறர் மனைவியை தொடவே கூடாது, தழுவுதல் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் புசிக்க தகாத உணவை நம்ம வந்து என்ன செய்யறது, விரோத ஆகாரமாக இருக்கின்றது, நாம் புசிக்க கூடாது நம்ம சொல்லிட்டோம். அந்நியரை இம்சை செய்தல், மற்றவங்களை போயிட்டு என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. தீங்கு செய்கிறவர்களை தடுக்காமல் விடல். சரியா? இது நாளும் செயல்னால வருகின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெரிய பெரிய நிலையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து சிலர்லாம் வந்து என்ன செய்யறாரு, அவங்க பேரே அவங்களுக்கு வந்து கெட்டு போகுது. போதா இல்லையா? ஞானிகள் சொல்லிட்டு உயர் நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவோ பேர் நம்ம பாக்குறோம், படிக்கிறோம், வைக்கிறோம். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க அந்தந்த நிலையில இருக்கிறப்ப அவங்க அந்தந்த நிலையில ரொம்ப கவனமாக அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கணும். இல்லைன்னா மாட்டிக்கும். அந்த ஏதாவது ஒரு இதுல அது ஒரு பாவ மாமா போய் அதுல போயிட்டு பதிஞ்சிருது. அது வந்து காயம் என்பது அந்த செயல். சோ அது வந்து நம்ம ரொம்ப கவனமாக அதை செயல்பட வேண்டும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய பெரிய நிலையில இருக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ வந்து முதல்ல மனம் என்ன பார்த்தோம், அந்நியருடைய சொத்தை எடுக்கக்கூடாது, பலாத்காரமாக செய்யக்கூடாது, அந்நியருக்கு தீங்கு செய்யக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. அது வந்து எப்படி நான் திருத்த போறேன், அதுல இருந்து எப்படி வரப்போறோம், அந்நியருக்கு நன்மை உண்டாக நினைத்த அவங்களுக்கு நம்ம நல்லதை செய்யணும். பொறாமை அதுல படக்கூடாது, பொறாமை அடையாம நேர் ஆப்போசிட் தான். சோ நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமை அடையாது இருத்தோம். அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாது இருத்தோம். அந்நியருடைய சொத்தை என்ன ஆக்க கூடாது, நம்மளுடைய சொத்தாக நம்ம எடுக்கக்கூடாது. தனது மனைவியை தவிர மற்ற பெண்களை சகோதரிகளாக தான் நம்ம பார்க்கணும். மற்ற பெண்களை ஆணாக இருந்தால் நம்ம பெரியவங்க அந்த மாதிரி ஒரு நோக்கம் நம்ம வந்து அந்த மாதிரி தான் பார்க்கணும். சோ பொய் சொல்லாமை, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, பொய் சொல்றது பாவம். அதுக்கு பரிகாரம் என்னது, பொய் சொல்லாவது இருத்தம். கோல் சொல்றது பாவம், கோல் சொல்லாமல் இருக்க வேண்டும். இன் சொல்லாட புறங்கூறல் என்ன செய்யணும், இன் சொல்லாட வேண்டும். அடுத்து தோத்திரம் செய்தோம். இதெல்லாம் பாருங்க, அகவலுக்கு வாங்கன்னு சொன்னா யாருமே வர மாட்டேன்றீங்க. நம்மளுடைய நிறைய பாவங்கள் இந்த மாதிரி அகவல் பாராயணம் தோத்திரம் பண்றதுலயே நிறைய அது கழிஞ்சிருக்கு. சோ அது வந்து நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து காயம் என்பது உடலால் அந்நியருக்கு தீங்கு உண்டாகும் கால் விளக்கல் முதலியவனை நன்மையான கீர்த்தியத்தை அந்த என்ன தேகத்தால் வந்து நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதோ, செஞ்சா இதெல்லாம் பாவமா இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது என்பதையும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இனி அடுத்து வந்து என்ன வருதுன்னா, இது எல்லாமே இந்த அதெல்லாம் விட்டா வந்தாச்சு, ஓகே. இப்ப வந்து நான் அறிஞ்சு செய்கின்ற பாவம், அறியாமல் செய்கின்ற பாவத்துக்கு என்ன பரிகாரம். என்ன பார்த்தோம், எண்ணம் சொல் செயல்னால வர்றது எது இருக்குதோ அது நம்ம எப்படி பாக்குறோமோ அதுல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். நீ பொய் சொன்னா பொய் சொல்லாம இருக்கணும், கோல் சொன்னேன்னா கோல் சொல்லாம இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாத்தையும் நம்ம சரி செய்து நம்ம வந்து என்ன செய்யலாம், அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்ப என்ன ஆகுது, அறிந்து செய்யும் பாவம் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, மோகம் அதாவது மயக்கம், ஒரு பொருள் மீது அல்லது எது மீதாவது நம்மளுக்கு ஒரு ஆசை, ஒரு இச்சை, நமக்கு எல்லாமே இருக்கும் இல்ல, இது எனக்கு வேணும் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, உன் மீது இச்சை கொடுக்க கூடாது. வஸ்துவை பற்றுதல் ஆவா, எனக்கு இது வேணும் அப்படின்னு வந்து பற்றுதல் ஆவா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அது அனுபவிக்க வேண்டும் என்று நமக்குள்ள எழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசை. அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எடுக்கிறப்ப காமம். அதன் வசப்படுதல் மோகம். சோ மோகம் தான் மயக்கம். சோ அது நம்ம ஒழுக்கங்கள்லதான் அதுவும் வருது. அது ஒரு இது வந்து அறிந்து செய்யறது, நம்மளுக்கு தெரியுது, அதுல 4 விதமா சொல்லிட்டாங்க, அவ்வளவு தெரிஞ்ச மறுபடியும் அதே மாதிரி நம்ம போனோம்னா என்ன ஆகும், தப்பு தானே. சோ அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. மறந்து போறது,
நினைத்த நேரத்தில் ஞாபகம் வராது. அது இருக்கு இல்லையா, ஐயோ எங்கேயோ வச்சோன்னா அப்ப வராது, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யும், அந்த ஞாபகம் வரும். அந்த எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தானே, நினைச்சா எதையாவது எங்க வச்சுட்டு டக்குனி வராது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது நமக்கு வரும். அபிமானத்தாலும் அன்பு, பாசம், விருப்பம், தன் மதிப்பு, இது எல்லாமே இருக்கணும். நமக்கு எல்லாமே அது இருக்கணும். அது எப்படி இருக்கக்கூடாது, அதேதான் சொல்லி பற்றி நம்மளுக்கு தெரியணும். அது அன்பா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா பற்றற்ற நிலையில நம்ம இருக்க வேண்டிய ஒரு தன்மை. சரியா, நம்ம எல்லாமே இருக்கணும். அதனால அன்பா இருக்கக்கூடாது, பாசமா இருக்கக்கூடாது கிடையாது, அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆனா அது பற்றற்ற நிலையில நம்ம இருக்கணும். ஆனா நம்ம ஒருத்தங்க மீது அன்பு காட்டி அதெல்லாம் பண்றப்ப நம்ம பற்றற்ற நிலையில இருக்கலாம். அதே இது அவர்களுக்கு தவறான ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாது. நம்ம அவங்க காட்டுற அன்பு அவங்களுக்கு வேற மாதிரி தோணிடக்கூடாது. ஸோ அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் சில நேரத்துல மாட்டிக்கிடும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், ஒரு பற்றற்ற நிலையில அந்த அன்பு, பாசம் எல்லாமே பற்றற்ற நிலையில நம்ம பயணிக்க உண்டாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒருத்தங்களை பற்றி பிடிக்கிறோம்னா இன்னொன்னு என்ன செய்யணும், நாம் உயரணும்னா அவர்களையும் சேர்த்து உயர்த்திடணும். அப்ப நல்லிஃபை ஆயிரும். நாம் எந்த நிலைக்கு போகிறோமோ அதே நிலைக்கு அவர்களையும் நாம் சேர்த்து என்ன செய்யணும், பயணிக்க வைத்து விட வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. நான் மட்டும் போனா பார்த்தா நீ இரு, அதெல்லாம் கிடையாது. உண்மையா ஒருத்தங்க மேல அன்பு இருக்கு, உண்மையா ஒருத்தங்க மேல பாசம் இருக்குன்னா நாம் என் நிலையில இருக்கோமோ, இப்ப நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. இப்போ உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் சன்மார்க்கத்துக்கு வந்தா பத்தாது. உங்க குடும்பத்து மேல அன்பு, பாசம் எல்லாம் உங்களுக்கு இருந்துன்னா குடும்பத்தையே நீங்க அழைச்சிட்டு வரணும். அதுதான் உண்மையான அன்பு, பாசம், நேசம் எல்லாமே. அந்த அழைச்சிட்டு உங்களை மாதிரியே அவர்களையும் சேர்த்தே அதை பயணிக்கிறதுக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டு அவங்க கீழே போகாதவாறு நம்ம பார்க்கணும். அந்த அன்பு, அந்த பாசம் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நான் போய் படிச்சா போதும், ஏன்னா குடும்பத்துல எத்தனை பேர் வரா, இல்ல தானே. சோ அவர்களையும் நீங்க முயற்சியோட வர நீங்க முயற்சி செய்யணும். அடுத்து அகங்காரம், நான் அல்லது எனது அதீதமானங்க, அதான் முதல்ல நம்ம சொல்லிட்டோம். அதே வித்து, ஆசை என்பதே ஒரு வித்து. ஆசையும் பற்றும் ஒரு வித்து நமக்கு அடுத்த பிறப்புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். செல்வ செருக்கு, நானா பெரிய பணம் எல்லாம் வச்சிருக்கேன், ரொம்ப செருக்கோட எல்லாம் இருக்கக்கூடாது. அது இன்னைக்கு கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள அது நம்ம விட்டு என்ன செய்யும், காணாமல் ஓடிவிடும். அதனால அதுல எல்லாம் ரொம்ப பற்று நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. உணவு, எந்த உணவெல்லாம் தவிர்க்கணுமோ அந்த உணவெல்லாம், இதெல்லாம் அறிந்து நம்மளுக்கு தெரியும் இது நல்லது இல்லை, இது சாப்பிடக்கூடாது, எல்லாம் சேர்ந்து தெரிஞ்சும் அதை போய் சாப்பிடுறது. இது அறிந்து செய்யும் பாவங்கள் தான் இப்ப சொல்லிக்கிட்டே வர. இது இப்ப நான் சொல்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், இது சரியில்லை, ஒண்ணு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சோம் நம்ம என்ன செய்யறோம், அதையே போயிட்டு நம்ம செய்கின்றோம். அப்புறம் புகழ், ஈதல், கொடை, பழி, அஞ்சல். இது புகழ் ரொம்ப பெருசா சரி, எல்லா செயலும் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த புகழுக்கு மயங்கி அப்படியே உட்கார்ந்து ஏமாந்து போயிடக்கூடாது, மாட்டிக்குவோம். சரியா, புகழுக்கும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. வழக்கம் பற்றி சமூகத்தில் நீண்ட காலமாக பின்பற்றப்படுகின்ற பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணங்கிறாங்க. இப்ப நமக்கு நல்லா தெரியுது, சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பதுல எந்த ஒரு குறையும் இல்லை. பெருமானார் எல்லாத்தையுமே ஓகேன்னு சொல்றாரு. சரியா, சமயங்கள் நம்ம டெய்லி படிக்கிற சிறு விண்ணப்பம் தானே. அப்ப சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றில் என்னது இருக்கு அதுக்குள்ள, சமயங்கள், மதங்கள், மார்க்கம் என்பது ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள். இப்ப அதுக்குள்ள உள்ள ஆச்சாரம் தான் நம்மளுக்கு தேவையில்லை. புரியுதா, சமய மதம்லாம் ஓகே, நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு வேணும். ஆனா அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு லட்சுமி உங்க வீட்டுக்கு நிறைய நகையா கொண்டு நிறைய பணம் வரணும்னா லட்சுமி பூஜை செய்யணும், ஒரு ஓமத்தை வளர்த்து கட்டையை போட்டு அதை போட்டு எல்லாத்தையும் போட்டு வீட்டையே புகை மண்டபமா ஆக்கி அதுல போட்டு எல்லாத்தையும் அதை கொண்டு போய் ஒரு 10 குழந்தைங்களுக்கு ஏதாவது ஜீவகாரியம் பண்ணாதான் அது நல்ல ஒரு நிலையில இருக்கும். அதெல்லாமே என்னது இல்ல, மூடத்தனமாக ஏமாந்து தேவையில்லாத ஆச்சார சங்கற்ப விகற்பங்களை நம்ம செய்ய வேண்டாங்கிறாங்க. நீ செய்யணும்னு நினைச்சேன்னா பர ஜீவகாரணமாக இருக்கின்ற, பசியோடு இருக்கின்ற அவங்களுக்கு நீ போய் செய். நீ அவங்களுக்கு செய்ய 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 உன்னுடைய உபகார சக்தியும் கூடும், உன்னுடைய நிலையும் மேல் நோக்கி வந்து விடும். அல்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதைதான் செய்யணும் நம்ம.
சோ நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சா மற்றவங்களை நல்லா இருக்க வைப்போமே. அதை விட்டுப்புட்டு விறகு கட்டி அதையும் போட்டு ஏன் பூசாரிக்கு எல்லா விரலையும் மோதிரமா கழுத்துல பெரிய நீட்டு செயினும் ஏன் போடுறதுக்கு வைக்கிறோம்? பூசாரிய பாருங்க, பூசாரி மாதிரியா இருக்காங்க? நல்ல பெருசா ஒரு தொந்தி மாதிரி வச்சுக்கிட்டு நிறைய எண்ணத்தையோ போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு, அதெல்லாம் யாரு? நீங்க கொண்டு கொடுக்கறது தான். அதை விட பாருங்க, அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லி பாலை கொண்டு அப்படியே ஊத்துறாங்க. எத்தனை ஆசிரமம் இருக்கு, எத்தனை குழந்தைகள் பாலுக்கு கஷ்டப்படுது, அவர்களுக்கு கொண்டு கொடுக்கலாமே. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது, இதெல்லாம் அறிந்து செய்யற பாவம். நம்ம செஞ்சோம், அதை போய் நீ செஞ்சேன்னா அது பாவம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் அறிந்து செய்யும் பாவங்கள், அதெல்லாம் தேவையே இல்லை. அது கடவுள், அவருக்கு சுயமாகவே எல்லாம் இருக்குது. அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க அவ்வளவு நிதி இருக்குது அவர்கிட்ட. நம்ம போடுற ஒரு 50 காசுலி அவர் வாழ போறாரு? அவர் அள்ளி கொடுக்கறதுக்கு, இறைவன் வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாரு. குறைப்படாத நிதி அள்ளி கொடுக்க கொடுக்க இருக்கும். நவநிதி, என்னென்ன நிதி, 9 நவ நிதி, அந்த நிதி, இதுன்னு பெருமானார் அத்தனை நிதி சொல்லி வராரு. அவ்வளோ இருக்கு இறைவன் கிட்ட. அத உயிர் இறக்கத்தோடு இருந்து ஜீவகாரணம் செய்து மெதுவா போயிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்க பார்க்கணும். அதை விட்டுப்புட்டு நான் உனக்கு மொட்டை போடுறேன் எனக்கு கொடு, இல்ல கஷ்டப்பட்டு குடத்தை தூக்கிட்டு மேல படியேறி வர்றேன் எனக்கு கொடு, அதெல்லாம் இறைவன் கேட்கவே இல்லை. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஆன்மாக்களும் அவர்களுடைய கண்மவினையை தீர்ப்பதற்காக அவர்களும் அந்தந்த நிலையிலிருந்து என்ன செய்யறாங்க? தீக்குறாங்க. ஒரு சாரார் ஜீவக்கண்ணை செஞ்சுட்டு நிம்மதியா ரிலாக்ஸா செஞ்சிடறாங்க. இன்னொரு சாரார் எல்லாத்தையும் தூக்கணும், அதை தூக்கணும்னு சொல்லி மேலே ஏறி கீழே ஏறுன்றாங்க. இன்னொரு சாரார் நான் மொட்டை போட்டாதான் கடவுள் என்னை காப்பாத்துவாருங்கிறாங்க. சோ இன்னொரு சாரார் இங்க குத்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு போறாங்க அந்த உடம்ப வருத்தி. சோ அப்ப பாருங்க, அந்தந்த ஆன்மாக்கள் அவரவர்களுடைய வினையை கழிப்பதற்கு அந்தந்த நிலையிலிருந்து செயல்படுறாங்க. அவ்வளவுதான், எதுவுமே தவறு அல்ல. எண்ட்ல பாத்தீங்கன்னா எதுவுமே தப்பு இல்லை. அந்தந்த ஆன்மாக்கள் அந்தந்த நிலையில இருந்து அவங்க கண்மத்தை தீர்ப்பதற்காக நம்ம பார்த்துட்டுமே பக்கம் அபக்கம் பக்கம் பக்கம். சோ அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லவே கூடாது. ஐயே இப்படி பண்றாங்களே, நம்ம என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ஆன்மா அந்த பக்குவத்திலிருந்து இந்த பிறப்புல அதோடைய வினையை அது அப்படிதான் கழிக்கும். புரியுதா? அதனால அவங்க செய்யறதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் கதையே கிடையாது. அவர்களும் அவர்களுடைய பக்குவத்துல இருந்து அவங்கவுங்க கழிக்கிறாங்க. ஆனா நீ கஷ்டப்படாம கழிக்கலானியும் ஒரு வழி இருக்கு. ஆனா நான் கஷ்டப்பட்டு தான் கழிப்பேன் அப்படின்றதும் ஒரு வழி இருக்கு. சோ அதனால நாம் யாரையுமே என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லவே கூடாது. அவர்களை பார்த்த அந்த ஊருக்கு போயிருக்கப்ப நான் பார்த்தேன், அந்த இது மாதிரி இருக்குமே, அந்த கோணி மாதிரி இப்படி அந்த ஒரு கொக்கி மாதிரி அதுல தொங்குது, அதுல கயிறு இது போட்டிருக்கு, அந்த குத்தி அதுல எனக்கு பார்த்தோன்னு சத்தியமா நான் அதுதான் நினைச்சேன் நான். இறைவா, இந்த ஆன்மா அது கண்மவினையை கழிக்கிறதுக்கு இப்படி எல்லாப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு அவங்க செய்யற தப்புனே தோணல அந்த இடத்துல. என்னுடைய உள்ள வந்து இதைதான் நினைச்சுது டக்குனி. ஐயோ, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அதோடைய வினையை கழிக்குது. பெருமானார் சொலமா சொல்லியிருக்கிறாரே, ஜீவகாரணி செஞ்சாலே உன்னோடது எல்லாமே போயிருந்தேன். ஊழ் வினையாலும் அஜாக்கிரதினாலும் ஜீவகாரணத்தில் இருக்கிறவங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஊழ்வினை என்பது இதுதான். ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையாலும் நம்மளுக்கு எந்த துன்பமும் உனக்கு வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சோ அவங்களை பார்க்க அதே போல பிறண்டு என்ன பிரதேசமா, அங்க பிரதேசமா, அது செய்யறப்பையும் நான் வந்து எங்க போயிருந்தேன் பாக்குறப்பையும் அதே மாதிரி செய்யறப்பையும் அதே தான் நினைச்சேன். இந்த 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 ஆன்மா எனக்கு சத்தியமா எனக்கு அப்படிதான் ஞாபகம் வந்துச்சு. ஐயே, இவங்க அப்படி சத்தியமா எனக்கு ஞாபகம் அப்படியே எனக்கு தோணவே இல்லையா உள்ளத்துல. இந்த வினையை கழிப்பதுக்கு இந்த ஆன்மா இந்த செயலை செய்கின்றதே. அதனால நம்ம யார் அந்த மாதிரி நிலையில இருந்தாலும் இது இல்ல அதுல நம்ம சொல்லவே கூடாது. அவர்களுக்கு இந்த ஆன்மா இந்த பிறப்புல இந்த நிலையில அந்த ஆன்மா அதோடைய கண்ம வினையை தீர்ப்பதற்காக இந்த நிலையில அந்த ஆன்மா செஞ்சு கொண்டு இருக்குது. அப்பா, அதுக்கு ஒரு அடுத்த நிலையிலாவது அது வரட்டும்னு சொல்லி நம்ம அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? குறை கூறவே கூடாது. எந்த வழிபாட்டுல இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? தயவு செய்து யாருமே குறை சொல்லக்கூடாது நம்ம. சரியா? அந்த குறை சொல்றதே நம்மகிட்ட இருக்கக்கூடாது.
அந்தந்த நிலையில எல்லாருமே அவங்கவுங்க பக்குவத்துக்கு தக்க பாரு அவங்கவுங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மனப்பூர்வமா நம்ம வந்து ஏத்துக்கணும். அதை நம்ம வந்து குறை கண்டுபிடிக்கவே கூடாது, எதிலுமே கொண்டு போகக்கூடாது. சரி சமமாக ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோட நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மளுக்கே தெரியாது, இப்ப நம்ம போயிட்டு யாரை போய் ஜட்ஜ் பண்றது? அது நம்மளுடைய வேலை அல்ல. நம்ம வேலை நம்ம செய்யறது மட்டும்தான். சரியா? அதனால சமூகத்தை நீண்ட காலமாக பின்பற்றி வரும் அந்தந்த வழிபாடுகள் அந்த இதுல அவங்க இருக்கிறாங்க. அது அதே மாதிரி சரி. இந்த மாதிரி உள்ள அறிந்து செய்கின்ற பாவத்துக்கு என்ன பிரயாசித்தம்? சரியா? இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னன்னா, அவனும் சரீரத்தை தவத்தாலும், இவங்களாம் சொல்லுவாங்க தவம் தவம் தவம். ஸோ இப்ப இவங்களாம் வந்து என்ன செய்யறாங்க, நல்ல உயர்நிலையில நல்ல தவ நிலையில அப்படி இருக்கிறப்ப அறிந்து செய்கின்ற எல்லாமே அதுல வந்து என்னது கட் ஆஃப் ஆயிருது. தவத்தாலும் விரதத்தாலும், விரதம் இருக்கிறாங்க இல்லையா, விரதத்தாலும் இழைக்க செய்வதுமன்றே யாத்திரையாதிய மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்க, நம்ம சொன்ன இல்லையா, புண்ணிய ஸ்தலத்துக்குலாம் போகலாம், தப்பே இல்லை. ஆனா அதுல நம்ம பாவம் கழிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. அது புண்ணிய ஸ்தலத்துகளுக்கு சென்று வசித்து இயன்ற அளவில் அன்னம் விரயம் செய்ய வேண்டும். மறுபடியும் அதே ஜீவகாரியத்துக்குள்ளதான் கொண்டு போடுறாங்க. என்ன செய்யணும்? அன்ன விரயம் செய்ய வேண்டும். நம்ம பாட்டுக்கு போனோமா வந்தோமா இல்ல, அங்க வந்து அன்ன விரயம் நம்ம செய்ய வேண்டும். மேலும் சக்தி அற்றவர்களாயும் வாத்தியர்களாயும் உள்ளவர்கள் மகான்கள். இப்போ வந்து என்னோட காசு இல்லை, என்னால எங்குமே போக முடியாது, நான் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? மகான்கள் எங்கேயாவது இருக்கவங்களுக்கு நம்ம தொண்டு செய்யலாம். அங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்? தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்தால் நீங்கும் இந்த மாதிரி அறிந்து செய்யற பாவங்கள். மகான்கள் நேரில் ஒரு மகானும் இல்லை, நம்ம போறல அதெல்லாம் இல்லை. இப்போ மலேசியாவெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ இந்தியானா நிறைய இருக்கிறாங்க, ஆங்காங்கே எல்லாமே இருக்கிறாங்க, சிறப்பா இருக்கும். ஆனா இங்க போய் எங்க போய் மகானை தேட முடியாது. இதில் பாவ காரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் இருக்கு சொல்லிட்டாரு. யாருமே இல்ல, ஒண்ணெல்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிள். சும்மா இருந்தால் சுகம், சும்மா இருந்த மாதிரி சாம இருன்ட்டாரு. எதுக்கிட்டயும் போயிட்டு நீ என்ன செய்யாத, போய் மாட்டிக்கொள்ளாத, சும்மா இரு. அதனால எந்த கூட்டத்திலயும் செய்யாம நீ என்ன சும்மா இரு, தனித்திரு, பசித்திர, விழித்திரு. சரி, திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்துக்கொத்த தெய்வங்களை சிந்தித்து இறைவனை. இப்ப நிறைய வயசானவங்களா இருப்பாங்க, பேசாம சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த உத்தராட்சி இது வச்சு அவங்க செஞ்சு அதே தோத்திரத்துல இருந்து அவங்க அதுக்குள்ளே இருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்போதும் என்ன செய்யறாங்க, சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்திலேயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அற்பெருஞ்சோதி சொல்றவங்க குறவுதான், ஆனா சிவாய நம்ம என்று சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நானே அவ்வளவு பேஷண்ட் பாக்குறேன். ஸோ அவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுவும் சாதாரண ஒரு மந்திரம் அல்ல. சிவாய நம என்பது சாதாரண மந்திரம் நீங்க நினைக்க கூடாது. சிவாய நன்மை என்பதே நம்மளுடைய முத்தி நிலை வரை அது இட்டு செல்லும். ஜீவ சமாதி வரை அந்த மந்திரம் வந்து நம்மளை இட்டு செல்லும். சரியா? அந்த மந்திரம் வந்து சாதாரண ஒரு மந்திரம் அல்ல. அது அங்க சிவாத்வைதம் என்கின்ற துரிய நிலையில, சிவதுரிய நிலையில, இறை சிவம் என்கின்ற அதோட இணங்கினப்ப அதன் பிறகுதான் அடுத்தது வந்து நம்மளுடைய சன்மார்க்கம் என்கின்றது அதுக்கு அடுத்த நிலைக்கு வருது, பயணத்துக்கு வருது. அதனாலதான் பெருமானார் என்ன செஞ்சாங்கன்னா, முந்தி வந்தவங்க எல்லா அருளாளர்களும் ஜீவ சமாதி ஊர்ல அவ்வளவு கோயில் இருக்கா இல்லையா, அது ஒரு உயர்வான ஒரு மந்திரம். அது சிவாய நம என்பது முத்திக்கு இட்டு செல்கின்ற ஒரு மந்திரமாக இருக்குது. ஆனா பெருமானார் என்ன செஞ்சாங்க, முத்தி வேணாம், நீ வந்து அதுக்கு அடுத்த நிலை என்னது, உயர் நிலையாகி இருக்கின்ற அடுத்த நிலைக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் வந்து நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு நீ போனா கருணை தம்பன்னு ஒண்ணு இருக்கு, நீ அதுல ஏறிதான் நீ போக முடியும். சரியா? அதுதான் கருணை. அதனாலதான் ஜீவகாரண்யம், அதனாலதான் எல்லாம் செய்யறாங்க. அதனால அந்த பெருமானார் என்ன செஞ்சாங்க, நீ முத்தியே வேண்டாப்பா, நீ முத்தி எடுத்தாலும் அப்புறம் என்ன செய்யணும், உட்காந்து ஜெமெல்லாம் பண்ணி எடுத்து என்னோட பிறப்பு வரணுமே, ஐயா சொன்ன மாதிரி அடுத்த நிலைக்கு போகணுமே. சோ எல்லாமே மேல உட்காந்து தவத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம திருவாரூர் பாடல்ல நம்ம நிறைய பாடல் பாக்குறோம். அவங்கெல்லாம் தவத்துல அந்த மாணிக்கத்துக்கு மேலேயும் இதெல்லாம் அவங்களாம் சாதாரண தவம் இல்லை, அவங்களாம் முத்து மேல மாணிக்கத்துக்கு மேல அதுல உட்காந்து அவங்களாம் தவத்துல இருக்கிறாங்க எல்லாருமே. சோ அதனால இது வந்து சாதாரண ஒன்று அல்ல, அதையும் கடந்து போகின்ற ஒரு நிலை. அதனால அந்தந்த நிலையில இருக்கிறவங்க, சிலர் விநாயகர்னா விநாயக மந்திரம் சொல்லலாம், முருகர்னா முருகர் மந்திரம், ஏதோ ஒண்ணு சொல்லலாம், கண்டதையும் பேசாம.
சரியா? ஏதாவது ஒண்ணு செய்ய, இப்ப எங்கேயும் போக முடியல, பெரியவங்க வயசானவங்க வீட்டுல இருக்கீங்க, ஒண்ணும் செய்ய முடியலன்னா என்ன செய்யணும்? எப்போதும் மகாமந்திர சிந்தனைக்குள்ள இருக்கணும். சன்மார்க்கத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க? அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, இதான் மகாமந்திரம். இதுக்கு அடுத்து அதுல இருந்து வந்ததுதான் மீதி எல்லாமே. சோ அதுக்கு அடுத்த நிலையாக இருக்கின்ற மகாமந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும். இப்போ மகாமந்திரத்தை நம்ம சொல்லி 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 பழகுனதுனால அந்த நிலையில சோ அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, உன்னால எங்க போக முடியல, எதையாவது ஒண்ணு நீ சொல்லி கொண்டு இரு. இப்போ அறியாத பாவங்கள், அறிந்த பாவம் எல்லாம் சொல்லியாச்சு. நீ பெரியோர் எழுந்திருக்க இடத்துக்கு போவு, முடியலன்னா தொண்டு செய்யு, இல்லைன்னா மந்திராவை சொல்லு, அந்த மாதிரி இருந்துக்க. சரி, இப்போ நம்மளுக்கு தெரியாது. டெய்லி குளிக்கிறோம், எத்தனை கிருமியை கொலை பண்றோம்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. நடக்கிறோம், காடி எடுத்துட்டுலாம் போறோம், அதுல எத்தனை எறும்போ வண்டோ ஒண்ணுமே தெரியாது. நம்ம தெரிஞ்சு அதை கொலை பண்ணல, அறியாமல் நமக்கு தெரியாமல் செய்கின்ற அந்த பாவம். அது நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் என்று சொல்லிட்டு இவை யாவும் தனக்கு தோன்றாமல் நேரிடும். சரியா? சோ அந்த மாதிரி 3 நிலையிலும், ஒண்ணு நடந்து போறது நீராடும், இன்னொரு சிற்றின்பம் அனுபவிக்கும் போது வெளியிடுகின்ற, அதுல எத்தனையோ லட்சக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் இறந்துதான் போகுது. ஒண்ணுதான் ஆக்டிவ், இது எல்லாமே செத்து போகுது. ஆனா நம்மளுக்கு தெரியாது. அது அறியாமல் நடக்கின்ற ஒன்று. சோ அதை எப்படி நீங்கும்? தினம் செய்யும் ஜபத்தால், நித்தம் 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 நீங்க கட்டாயம் செய்யணும். எவ்வளவு வேலை எவ்வளவு இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது என்ன செய்யணும்? உட்கார்ந்து செய்யணும். பாராயணம் செய்தனாலும், இந்த அகவல் பாராயணத்துக்கு வரங்கன்னா யாருமே வர்றதில்லை ஒழுங்கா. சோ அந்த அகவல் பாராயணத்தை நம்ம செஞ்சுட்டாலே அது அட்லீஸ்ட் என்ன செய்யும்? கொஞ்சமாவது சோத்திரத்தாலும் விருந்து உபசரித்தலாலும் நம்ம உணவு எல்லாம் கொடுத்து அந்த விருந்து உபசரிக்கிறது தெய்வம் பரவலாம் நீங்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சா என்னாகும்? இதெல்லாம் நம்ம நார்மலாவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது நீங்கும். இதெல்லாம் செய்யலன்னா என்ன ஆகும்? அருந்தி செய்யற பாவம் இதெல்லாம் பண்ணி, இதெல்லாம் செய்ய, அறிஞ்ச பாவம் என்னது எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி, ஓகே நீங்கிறோம். அறியாம செய்யற பாவத்தையும் நம்ம சொல்லியாச்சு, இதெல்லாம் நீங்கிறோன்னு. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு என்ன ஆகுறது? எல்லாம் செய்ய போறீங்களா? அப்படியே இருக்க போறீங்களா? எனக்கு என்னப்பா எது வேணாலும் வரட்டும். நீ யாரெல்லாம் அப்படி நினைக்கிறா? யாரும் நினைக்கல. சரி, மனதால் செய்யும் பாவங்களுக்கு 3 நாள் தான் வரும்னு சொன்னேன் இல்லையா? மனம், வாக்கு, தேகம், அதானே? சரியா? மனதால் வரும் பாவங்களுக்கு நம்ம பரிகாரம் செய்யலாம். என்ன வருமா? சண்டாலாதி சரீரம் உண்டாகும்னு போட்டாங்க. அப்ப நான் அதை பார்த்தேன், இது என்னடாப்பா சண்டாலாதி சரீரம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இது இழிவான பிறப்பு அல்லது தாழ்ந்த உடல் நிலையை குறிக்கிறது. தாழ்ந்த ஒரு உடல் நிலை. அப்போ இது மனதினால செய்யற பாவங்களுக்கு சண்டாலாதி பிறப்பு. மனதால் செய்யும் தீய எண்ணங்கள் மற்றும் பாவ செயல்களின் காரணமாக இந்த சண்டாலாதி, அதாவது இழி பிறப்பு சரீரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த சரீரம் நம்மள மாதிரி நார்மல் சரீரமா இருக்காது. அது கொஞ்சம் நம்ம மனித இதை விட கொஞ்சம் குறைவான ஒரு சரீரமாக அது இருக்குது. அது யாருக்கு? மனதால் செய்த பாவத்தினால. சோ மனதால் செய்த பாவத்தை நீ சரி செஞ்சுட்டா என்ன நடக்கும்? இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குமா? இருக்காது. அதனால சரி செய்திடணும். வாக்கால் செய்த பாவங்களுக்கு என்ன வருது? என்ன வரும்? மிருக முதலிய சரீரம். வாக்கால பாவம் செஞ்சா என்ன சரீரம் கிடைக்கும் நம்மளுக்கு? மிருகம். சோ நம்ம பாவம் நிறைய உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும், நிறைய பண்ணோம், ஓகே ரைட்டு, நம்மளுக்கு அடுத்த பிறப்பு என்னது? மிருக பிறப்பு தான். அப்படி தேவையா? தேவையே இல்லை. சரியா? அதனால வாக்கால செஞ்சா அடுத்த பிறப்பு மிருகம், வெட்டி வெட்டி சாப்பிட்டுருவான் வேற, அது வேற பயங்கரம். சரி, தேகத்தால் செய்யும் பாவத்துக்கு இவன் இங்க ஓடுறான், அங்க ஓடுறான், அங்க ஓடி பாக்குறான், இங்க ஓடி பாக்குறான், எங்கெங்கயோ போயிட்டு தேகத்தால் அங்கங்க பாவம் செஞ்சுக்கிட்டே அலையிறான். என்ன ஆகும்? ஒரே இடத்துல புடிச்சு நிறுத்திடுவாரு, மரம். தேகத்தால் செய்த பாவத்துக்கு என்ன பருப்பு? எங்கேயுமே ஓட முடியாது. உள்ளபடியே பாத்தீங்கன்னா மிருகமாத ஏதோ ஒண்ணு காட்டுல மேய்ஞ்சி கிஞ்சி எதையோ சாப்பிட்டுட்டு என்னவோ பண்ணிட்டு போயிரும். இது அந்த இது என்னது, மனதால செய்யறது ஏதோ ஒரு ஊனமற்ற பரப்பு, ஏதோ ஒரு பரப்பு எடுத்து அது பாட்டு கிடக்கும். மரம் எவ்வளவு பாவம்? மரம் பாவமா இல்லையா? ஏன் பாவம்? ஒரே இடத்துல இருக்கு,
அந்த மரத்துக்கு தாகமா இருக்கு, பக்கத்துல ஒரு குளம் இருந்தா கூட அது போய் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. யோசித்து பாருங்க. அது அங்கதான் இருக்கு. அது எதாவது வெட்ட வர, ஐயோ நீ வெட்டாதன்னு சொல்ல முடியுமா? பாட்டு வெட்டி போட்டு போயிருவோம். நிறைய வந்து உட்காரு, அப்பா என்னால தாங்க முடியல, ஏன் இவ்வளவு பறவைகள் வந்து உட்காருங்கன்னு கேட்க முடியுமா? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ல விடுங்களேன், என்ன ஏன் கீச்சு 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 கீச்சுன்னு பறவை நைட்டு ஃபுல்லா கத்துது. அது ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சோ நம்ம இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் நமக்கு என்ன ஆகுது, அதோடைய வினை பயனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்று இருக்குது. ஆனால் மொத்தமா இதை சேர்த்தீங்கன்னா, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பை, குணமாக கொள்ளது உனக்கேல்பை. சரியா? அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நல்லா சிந்திச்சு, இறைவா நான் இந்தந்த குற்றங்கள்லாம் நான் புரிஞ்சிட்டேன், நீ என்ன இந்த பாவத்தில் அத்தனையிலிருந்து என்னை காப்பாத்தி விடப்பா, எனக்கு இன்னொரு பிறப்பே எனக்கு வேண்டாம். சரியா? எனக்கு இன்னொரு பிறப்பே எனக்கு வேண்டாம், நீ எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம நினைத்து மறுபெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் நம்ம விண்ணப்பம் வைத்து என்ன செய்யணும்? ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும், பரோபகாரம் நம்ம செய்ய வேண்டும். நம்ம அதை செய்ய 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 அன்பும் அருளும் நமக்கு, அறிவும் நமக்கு விளங்குது. இந்த அருள் என்பது கடவுளுடைய தயவு. சரியா? அருள் என்பது என்னது? கடவுளுடைய தயவு. இப்ப இத்தனை பாவத்தை யாருக்கு மைனஸ் பண்ண முடியும்? இறைவன் தான் நம்மளுக்கு மைனஸ் பண்ண முடியும். இந்த பிறப்புல எல்லாவற்றையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும், இல்லைன்னா நமக்கு தெரியாது அடுத்த பிறப்பு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் தான் நம்ம கொடுக்குறாங்க. அப்ப நீ ஜீவகாணி ஒழுக்கத்துல இருக்கிறப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு? உனக்கு அன்பு அறிவு எல்லாம் பெருகுது. அருள் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோல் உனக்கு கிடைக்குது. எவ்வளவு பாருங்க, ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்மளுக்கு மோட்ச வீட்டின் அருள் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோல் கிடைக்குது. நம்மளுக்கு அன்பும் அறிவும் நமக்குள்ள அது பெருகுது. கடவுளுடைய தயவு நமக்கு கிடைக்குது. ஜீவகாணி ஒழுக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஊழ் வினையாலோ, இதுதான் முக்கியமான ஒண்ணு, அழகா ஹைலைட் பண்ணி திக்கா போட்டு வச்சிருப்பாரு. அதை பாத்தீங்கன்னா புக்ல உரைநடையில பாத்தீங்கன்னா, ஊழ் வினையாலோ அஜாக்கிரதையாலோ எந்த ஒரு துன்பமும் வராது. அப்ப ஊழ்வினையால் வராதுன்னா இந்த பிறப்புல என்ன செஞ்சிடலாம்? ஜீவ சன்மார்க்கத்தை பின்பற்றி உயிர் இரக்கத்தோட இருந்து கொலை புலியை தவிர்த்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல இருக்கணும். பர ஜீவகாருண்யம், உயிர்களுக்கு இறங்குகின்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும். அந்த நிலையில இருந்து அந்த எல்லா பிறப்புகளோட மொத்த வினையும் நாம் கழிக்க முடியுமா? முடியாதா? கழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்க? சிறப்பு. நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நான் என்ன மாமிசம் எல்லாம் சாப்பிடுறேனே, கழியுமா கழியாதான்னு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. சரியா? அதெல்லாம் குற்றம் புரியலாம், இயல்புதான். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. சரியா? அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் கிட்ட கருங்குழியில உள்ள அந்த ரெட்டியாருடைய மகன் வந்து போறாங்க. போயிட்டு பெருமான்கிட்ட கேக்குறாங்க, ஐயா எனக்கு இன்னும் எவ்வளவு வினை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்படி அவர் கேட்டோன்னையும் பெருமானார் சொல்றாங்க, இவர் கேட்கிறாரு, நான் இன்னும் எவ்வளவு கழிக்கணும், நான் எவ்வளவு செய்யறேனே. பெருமாள் ரொம்ப அழகா சொல்லுவாரு, பிராரத்த கர்மா. நான் என்ன சொன்னேன்? நம்ம கொண்டு வந்து அனுபவத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னா பிராரத்த கர்மா. வச்சுட்டு வந்திருக்கிற எத்தனை பரப்புக்குள்ளது எவ்வளவு பெரிய குடோன்னு நம்மளுக்கு தெரியாது. சஞ்சீத கர்மா. நீ வந்து பிராரத்த கர்மாவை நீ கழித்து விடு, யாரும் நம்மளுக்காண்டி கழிக்க முடியாது. சோ பிராரத்த கர்மா நீ கழித்து விடு, புதிய வினையாய் இருக்கின்ற ஆகாமிய கர்மாவை நீ சேர்க்காத. பிராரத்த கர்மாவை நீ கழித்து விடு, ஆகாமிய கர்மாவை நீ சேர்க்காத, சஞ்சீத கர்மாவை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. சஞ்சீத கர்மா நம்ம எத்தனை பிறப்படுத்து கழிக்கணுமோ நம்மளுக்கே தெரியாது. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பிராரத்த கர்மா நீ கழித்து விடு, ஆகாமிய புதுவினை அதாவது ஆகாமிய கர்மாவை நீ சேர்க்காத, சஞ்சீத கர்மாவை நான் பார்த்துக் கொள்கின்றேன். அது போல நாம் ஒவ்வொருவரும் நாம் வந்து உணர்ந்துட்டோம். ஆனால் தப்பு செய்யறது மனித இயல்புதான். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பே. தப்பு செய்யறது மனித இயல்புதான். அதை உணர்ந்து அதுக்கு பரிகாரமாக வந்து என்ன செய்யணும்? ஜீவகாணி ஒழுக்கத்தில் ஆழமாக இருந்து
நித்தம் ஏதாவது நீ என்ன எதை வச்சு செய்றீங்களோ, ஜெபம் செய்றீங்களோ, என்ன செய்றீங்களோ, இல்ல வீட்டுல நீங்க எந்தெந்த கடவுளை வணங்குறீங்களோ வணங்குங்க. அந்த கடவுளெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. எந்த சாமிக்கு எந்த பூஜை பண்றீங்களோ அவர்கள் தரத்துக்கு தக்கவாறு அவர்களும் செய்யுங்க. உங்க நிலையில இருந்து என்ன செய்றீங்களோ அது யாருமே விட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அப்படியே நீங்க எல்லாமே செய்துக்கிட்டுங்க. ஆனால் உயிர் இறக்கம் என்கின்ற ஜீவ காரணத்தை மட்டும் தயவு செய்து என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணிருங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ள கஷ்டங்கள் எல்லாமே என்ன செய்யும், டோட்டலாக நீக்கப்பட்டு விடும் என்று நாம் பெருமானார் ரொம்ப ஆழமாக அவர்களே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரியா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? வினையே போதும்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா? யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க ஐயா. என்னது கம்பாரிசன் இல்லையா? அதுதான் முதலே சொல்லிட்டு இல்லையா, ஆன்மாக்கள் பக்கும் அபக்கு நிலையில தான் இருக்குது. ஸோ அந்தந்த ஆன்மாக்கள் இப்போ நம்ம சன்மார்க்கத்தில் நம்ம கொஞ்சம் பக்குவம் இருக்கும். நம்ம பக்குவ அபக்குவத்துல தான் இருந்திருப்போம். ஃபுல்லா பக்குவம் இருந்தால் நம்ம இப்படி இருக்க மாட்டோம். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரே நாள்ல இதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது. அதனாலதான் தொடர்ந்து வரணும். அப்படியே அவங்க தொடர்ந்து வர வர பெருமானாரே அவர்களுடைய உள்ளத்தில் நம்ம ஒன்னும் செய்ய வேண்டாம். அது அவருடைய வேலை. அழைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை, மீதி எல்லாம் அவருடைய வேலை தான். அப்போ நம்ம சொல்றது அவர் என்ன செய்யறாரு, விளக்கு அடித்து வைத்து விட்டு வெளியே, நான் இப்பொழுது இங்க உங்களில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் புகுந்து கொள்வேன்னு சொல்றாரு. ஸோ என்னோட இது எப்படின்னா, நம்ம இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, நம்ம அது அப்படி கம்பேர் பண்றதை விட நம்மளுடைய வேலை என்னன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம எடுத்து சொல்லிட்டு, ஓ இது ரொம்ப பெரிய நல்ல நெறி, இது அது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். யார் யாரு எந்தெந்த நிலையில இருக்கீங்களோ அப்படி நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சொன்னா அதற்கு சமத்துவம்னு ஒண்ணு இல்ல, ஆண்மநேய ஒருமை பாட்டு உரிமைன்னு ஒண்ணு இல்லாம போயிடும். ஸோ நம்ம எல்லா ஆன்மாக்களையும் நம்ம ஒண்ணு போலதான் நம்ம பார்க்கணும். அவரவர்கள் நிலையில அவங்க இருக்கட்டும், செய்யட்டும். ஒவ்வொரு மாசமும் அவங்க இதை செய்ய இங்க கேட்க பெருமானாரே என்ன செய்வாங்க, அவர்களுடைய உள்ளத்துல மத்தவங்க. இந்த உதாரணத்துக்கு ஆனந்த ஐயா சொல்றாங்க. ஆனந்த ஐயா அப்பதானே ஜீவகாரியத்துக்குள்ள வந்தீங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா நான் ஜீவகாரியம் ஒழுக்க அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப அவங்க வரப்பெல்லாம் நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க சைவமா இருந்தாலும் அங்க வர கிடையாது. இங்க நிறைய பேரு அசைவம் சாப்பிடுறவங்க தொடர்ந்து அந்த ஜீவகாரியம் நம்ம சொல்லி அந்த ஜீவகாரியம் ஒழுக்க நான் கிளாஸ் எடுக்கிறப்பதான் நிறைய பேரே மாறினாங்க. அதை நம்ம சொல்ல இப்ப நம்ம மாத்த கிடையாது. நம்ம யாரையும் போயிட்டு நீ மாறுன்னு இப்ப கூட நான் சொல்ல கிடையாது. இதெல்லாம் இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் இருந்துக்கிடுங்க, அது நல்லதுன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர நம்ம யாரையும் போய் நீ மாறு, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே இல்லை. எனக்கு என்னை பொறுத்தளவுல என்னோட ரைட்ஸ் நான் நினைக்கல. நான் எப்போதும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாம் நான் அப்படியே கடுமையா நான் திருத்த போறேன். நம்ம யாரு திருத்துறதுக்கு? நம்மளே திருந்தல, மற்றவங்களை திருந்துறதுக்கு நம்ம யாரு? இல்ல, நம்மளால முடிந்தத நல்ல செயல் இந்த மாதிரிலாம் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதான் அழகா சொல்றேன், ஊழ்வினையாலோ அஜாக்கிரதையாலோ உனக்கு எந்த துன்பமும் வர முடியாது ஒரே வரல பெருமானார் கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு ஊழ்வினையினால் தான் இந்த கஷ்டம் எல்லாம் நான் பட்டுக்கிட்டு இருக்கேனா, அப்ப இந்த ஊழ்வினையினால் தான் இவ்வளவு துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனா, அப்ப நான் என்ன செய்யணும், நான் போய் உயிர் இறக்கத்தோடு நான் ஜீவகாரியம் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது உணவு எடுத்துக்கொடு, பசீனி வர நீ குடு, ஏதாவது நீ செய். உன்னால செய்ய முடியல, எங்க செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ உதவி செய். சோ அதுதான் நம்ம தவிர நம்ம உட்காந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா இல்லையா? நம்ம யாரு திருத்ததுக்கு நம்ம வந்தோம்? நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு வந்தோம். ஏதோ ஒண்ணு அவரு பெருமானார் ஏதோ சொல்ல வைக்கிறாரு, நம்ம சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். சோ அது நம்மளுக்கு அது சொல்றதுக்கு பெருமானார் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, ஒரு சென்டரை கொடுத்திருக்கிறாங்க ஐயா, அதனால நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்.
அது பெருமானாருடைய அவர் இட்ட பணி இது. அவர்தான், இது நம்மளா ஒண்ணும் கிடையாது. அவர் இட்ட பணியை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். நம்மளா ஒண்ணுமே கிடையாது. இதுல 1-2 ஆன்மாக்காவது ஏதாவது 1-2 போய் பதியதான் செய்யும். அது ஜீரோவா நிச்சயமா இருக்காது. இப்ப பதியாட்டம் ஏதாவது ஒரு கட்டத்துல அது பதியும், நிச்சயமாக அது பதியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நம்மளால் இல்ல, நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன்னு தான் பெருமானார் சொன்னாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களை என்ன செய்யலாம், அதெல்லாம் நம்ம வேலையே இல்லை. நம்ம வேலை எது உண்மை, வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்வது மட்டும் நம்மளுடைய வேலை. அவர்களை திருத்த வேண்டியது பெருமானாருடைய வேலை, அது நம்ம வேலை இல்லை. சரிங்களா? அதனால என்னை பொறுத்தவரை நான் கம்பேர் பண்றது இல்லைங்க ஐயா, யாருமே கம்பேர் பண்றது இல்லை. அவங்கவுங்க தரத்துல அவங்கவுங்க செய்யறாங்க. அந்தந்த ஆன்மாக்கள் இந்த பருப்பை விட்டாங்கன்னா இன்னொரு பருப்பு எடுத்து திருப்பி சன்மார்க்கத்துக்குள்ள வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா அடுத்த பருப்பு சன்மார்க்க பருப்பானே தெரியாது. ஆனா இங்க இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு எல்லாம் பெருமானார் சன்மார்க்க வகுப்பு கொடுப்பாரு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டாங்க இல்லையா, நீ மிச்சம் மீதி கேட்கறதுக்கு திருப்பி வரணுமே. மேபி இப்படி வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் மனித பருப்பு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, யாரு புரிஞ்சது, ஆண்டவருக்கும் பெருமானுக்கு தான் தெரியும். சரியா? வேற ஏதாவது கேட்கணுமா? கிளியரா இருக்கா? சரியா? சரி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பராசக்தியை பதியும் மண்டங்களை அகமர வகுத்த அருட்பெரும் ஜோதி. பரசிவ பதியை பரசிவாண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. எண்ணில் வல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. அளவில் பல் சத்தரை அளவில் அண்டங்களை அளவர வகுத்த அருட்பெரும் ஜோதி. உயிர் வகை அண்டம் உலப்பில எண்ணில அயவர வகுத்த அருட்பெரும் அபயம் 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 அபயம்.